புதன்கிழமை தான் அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். பாத்துக்கலாம். சார், 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இடம்பெறை போலும் மேய்ச்சியனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை குந்திதனில் வைத்தனை போற்றுகின்றேன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் என்ற திருமூலலின் வரிகளை மனதில் வாங்கி எனக்கு இக்கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் ஆகிய ஸ்ரீகரி ஜோதிட நிறுவனத்திற்கும், டிஎஸ்ஏவி நிறுவனத்திற்கும், எச்ஆர் ப்ரொடிக்ஷன் நிறுவனத்திற்கும், ஆச்சாரியா செந்தில்குமார்ஜி அவர்களுக்கும், வளம் வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், நமது ஜாமக்கோள் பிரச்சகரும் கற்பக விநாயகா ஜோதிட ஆராய்ச்சி நிலைய நிறுவனமான திரு எடப்பாடி ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இக்கலையை கற்றுக் கொடுக்க ஆக்கமும் ஊக்கமும் எனக்கு இதுவரை வழங்கி கொண்டுள்ள எனது மனைவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப நம்ம முதலா நான் இந்த ஜோதிடத்தை பத்தி அறிஞ்சத ஒரு சில வரிகள் சொல்லிடுறேன். வேதத்துல 6 அங்கங்கள்ல ஜோதிடம் 5வது அங்கமா உள்ளது. நம்ம ஜோதிடம் ஆங்கில எழுத்து 26 எழுத்துக்களை கொண்டு எப்படி உலகம் பூரா பரவி இருக்குதோ அது மாதிரி நமக்கு இருக்கிற இந்த 12 ராசி கட்டம், 9 நவகிரகங்கள், 27 நட்சத்திரத்தை வச்சு இன்னைக்கு உலகம் தோன்ற நாள்ல இருந்து நவீன காலம் வரை இந்த ஜோதிடத்துறை மென்மேலும் சிறப்பு பெற்றுள்ளது. இந்த ஜோதிடத்துறையில் அனைத்து துறைகளும், அதாவது மருத்துவம், கட்டடவியல், இயந்திரம், அனைத்து துறைகளுக்கான விளக்கங்களும் அதற்கான கிரக காரகத்துவங்களும் சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை வைத்து அன்று முதல் இன்று வரை அனைத்து மக்களுக்கும் உலகத்திற்கும் இக்கிரகங்கள் நன்மை செய்து கொண்டுள்ளது. இதில் நமது கற்பக விநாயக ஆராய்ச்சி நிலையம் வழங்கும் ஸ்ரீ வைஷ்ணவி தேவி ஜோதிட பட்டிமன்றம் தனது முதல் பயணத்தை இன்றைய தினம் இங்கே தொடங்குகிறது. இப்பயணத்திற்கு இருவரும் ஆசான்களாக திரு ஸ்ரீரையா அவர்களும் வளம் வசந்தகுமார் அவர்களும் இந்நிகழ்ச்சியில் இணைந்து ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டுள்ளார்கள். நமது பட்டிமன்றத்தில் முதல் தலைப்பே மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது குருவா சுக்கிரனா என்ற அருமையான ஒரு வாழ்வியல் தலைப்பை ஐயா அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இந்த குருவும் சுக்கிரனும் ஜோதிட சாஸ்திரத்தில் பிரிக்க முடியாத 2 கண்கள். பராசர முறையில் குருவை கல்வி குழந்தைக்கும் காரகமாகவும், சுக்கிரனை தனகாரகமாகவும் கலத்திரகாரனாகவும் கொண்டுள்ளது. நாடி ஜோதிடத்தில் குருவை ஆணுக்கும் சுக்கிரனை பெண்ணுக்கும் ஒரு நிலையாக வைத்து பலன் சொல்லப்படுகிறது. ஹோரா பிரசன்னத்திலும் அனைத்து கோரைகளையும் விட குருஹோரையும் சுக்கிரஹோரையுமே தனி சிறப்பு பெற்றுள்ளது. வாஸ்துவில் குருவிற்கு பூஜை அறைகளும் தெய்வீக இடங்களையும் கொடுத்து சுக்கிரனுக்கு படுக்கை அறைகளையும் கொடுத்துள்ளது. இந்த அனைத்து ஜோதிட முறைகளிலும் குருவும் சுக்கிரனும் தன்னோட சிறப்பான பணிகளை செய்து கொண்டுள்ளது. அப்படிப்பட்ட இந்த 2 கிரகங்களும் தனி மனித வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நன்மையை தான் நின்ற பாவகத்திலிருந்து மனிதருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்படை செய்கிறது என்பதை பற்றியும் இன்று நமது அணிகளில் உள்ள பழம்பெரும் ஜாமவான்கள் விவாதிக்க உள்ளார்கள். இதில் குருவே என்ற அணிக்கு ஒருங்கிணைப்பாளராக திரு எடப்பாடி ஸ்ரீதர் ஐயாவும், சுக்கிரன் என்ற அணிக்கு தலைமையேற்று திரு வளம் வசந்தகுமார் ஐயாவும் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட உள்ளார்கள். குருவே அணியில் எஸ் ரவிக்குமார் சிவடன் அவர்களும், ஜோதிட கலாநிதியே முத்துக்குருக்கள் சென்னை அவர்களும், ஜோதிட சிரோன்மணி கோச்சாரம் எஸ் சீனிவாசன் நாமக்கல் அவர்களும், டி சிவகுமார் கிளியனூர் ஜோதிட கலாநிதி அவர்களும், ஜோதிட கலாநிதி யுவா என்கின்ற எம் சிவகுமார் புதுச்சேரி அவர்களும் தன்னுடைய வாதத்தை முன்வைக்க உள்ளார்கள். சுக்கிரன் அணியின் ஒருங்கிணைப்பாளராக திரு வசந்தம் ஐயா அவர்களும், அவ்வணியின் தலைவராக கத்தார் ஜோதிட சிரோன்மணி எம் சாந்தி மகேந்திரன் அவர்களும், இலங்கையிலிருந்து ஜோதிட ரத்னா எஸ் ஜெயராணி சிவபாத சுந்தரம் அம்மா அவர்களும், செக்ஸைசிட்டியிலிருந்து ஜோதிட அமுதம் பஞ்சாங்கம் வாசிப்பவர் கே வசந்தி கலைவாணன் அவர்களும், திருப்பூரில் இருந்து ஜோதிட ரத்னா ஆர் மேனகா நாகராஜன் அவர்களும், திருச்செங்கோட்டிலிருந்து ஜோதிட ரத்னா டி நந்தினி சிவராஜ் அவர்களும் தங்கள் வாதங்களை வைத்து நம் முன் அவர்களுடைய காரகத்துவங்களை விளக்க உள்ளார்கள். அது சமயம்
அனைவரும் தங்களது கருத்துக்களை இப்போது முன்வைக்க ஆரம்பிக்கும் முன் நமது ஆசிரியர் பெருமக்கள் இருவரையும் ஓரிரு வார்த்தைகளை சொல்லி எங்களை வழிநடத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. நன்றி. சுக்கிரன் என்பவர் எதையும் செய்யக்கூடிய வல்லமை, குறுக்கு புத்தியை கொண்டவராக இருக்கக்கூடிய அவர் இன்று நடுவரிடம் சென்று அந்த வேலையை செய்துவிட்டார். பட்டியலில் இல்லாத இருவரை ஒரு அணிக்கு பொறுப்பாளராக நியமித்து இங்கே தன் பணியை செம்மையாக செய்யக்கூடிய வல்லமையை கொண்டவராக அமர்ந்துள்ளார். குழுவில் உள்ள ஆன்றோர்களும் சான்றோர்களும் தங்களுடைய தகுநிலையை அதிகப்படுத்திக் கொள்ளவும், அடுத்த நிலையில் தங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை கூடிய வகையில் பேசக்கூடிய இந்த பட்டிமன்றம் என்பது ஒவ்வொரு கிரக காரவத்துவத்தை எளிமையாக புரிந்து கொள்ளவும், அந்த கிரகத்தின் தன்மையை நடுவரையா தொடக்க உரையில் கூறியது போல, ஜோதிட முறையில் குரு என்பது ஜாதகராகவும் ஜாதகி என்பது சுக்கிரனாகவும் வைத்து சரிபங்கு வைக்கக்கூடிய நிலையில் இங்கு ஒரு அற்புதமான நம் முன்னோர்கள் பல வகையில் இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர். அதில் எது சிறந்தது அப்படி என்பதை இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை சான்றோர்களும் இன்று விவாதிக்க உள்ளனர். ஆனா பெண்ணா என்பதை போல இந்த தலைப்பிற்கான விஷயங்கள் இன்று மாறி உள்ளது. இந்த தலைப்பிற்கு அனைவரும் வலு சேர்த்து தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்து, அடியன் உங்களிடமிருந்து சில குறிப்புகளை கட்டறிய வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, கடைசி வரை அமைதியான கேட்கும் மாணவனாக இந்த அவையில் செயல்படுவேன் என உறுதியளிக்கிறேன். நன்றி ஐயா. இப்பொழுது இளமைக்கு காரணமான சுக்கிரனை ஒருங்கிணைப்பாளராக வசந்தையா அவர்கள் தனது உரையை வழங்குவார். குருவே சரணம், குருவின் திருவடிகளை சரணம். வாழ்க்கையில் இன்றியமையாதது குருவா சுக்கிரனா இப்படிங்கிற தலைப்பை கொடுத்தும் போதே பல விவாதங்கள், பல யோசனைகள், நாங்க என்ன பேசுறது என்ன பண்றது அப்படின்னு இரண்டு நபர்களுக்குள்ளும் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாக்குவாதமா தொடங்குச்சு. இன்னைக்கு நீங்க வைக்க போறக்கூடிய வாதங்கள் அல்லது கருத்துகளின் அடிப்படையிலே உங்களில் எந்த அணி சிறப்புடன் உங்களுடைய செயலாற்றுகள் என்பதை நடுவர் அவர்கள் தீர்மானிப்பார்கள். அதன் அடிப்படையில் காரகமே இல்லாமல் இருவரையும் இரண்டு அணிக்கு ஒருங்கிணைப்பாளராக நியமித்து விட்டார். இருந்தாலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டு அணியில் சார்ந்த தலைவர்களுக்கும் அந்த அணியில் அங்கம் வகிக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாதங்கள் அடுத்தவரை எந்த விதத்திலும் புண்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டு அணியினரும் பேசும்பொழுது மாற்று அணியினர் பேச வேண்டாம். இருவருக்கும் உண்டான கலந்துரையாடல் அப்படிங்கிறது இந்த முடிவின் கடைசியில் வாதங்களை விவாதம் வைப்பதாக வைத்துக் கொள்ளலாம். முதலில் அவரவர்கள் பங்கிற்கேற்ப அவர்கள் அணியிலிருந்து துவக்கம் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். முதலில் குருவே என்ற அணியிலிருந்து ஜோதிட பூசான் திரு எஸ் ரவிக்குமார் சிவடனில் இருந்து தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தில் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமிர கரண விளம்பிர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதம் நமஸ்தே. குருமார்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பட்டிமன்றத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு பெரிதும் உதவி புரிவது பொருளாதாரத்திற்கு அல்லது வாழ்க்கைக்கு என்ன பிரித்து பார்க்காமல் வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுபவர் குருவா சுக்கிரனா என்று கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லோரும் என்ன பொருளாதாரம், பொருள், பணம் என்றே நினைத்து சுக்கிரனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை பொருளாதாரம் ஒரு முக்கியம், ஆனால் பொருளாதாரமே முக்கியம் அல்ல. பொதுவாக குருவினுடைய குணங்கள் என்ன? அமைதியானவர், குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், மிகவும் ஒழுக்கமானவர், மிகவும் அனுசரணையானவர், முறையான வாழ்க்கை வாழ்பவர்,
முறைப்படியான தன்மைகளை கொண்டவர், எல்லாத்தையும் விட சகிப்புத்தன்மை உடையவர், தேவையான பணத்தையும் சுகத்தையும் தரக்கூடியவர் குரு. ஸோ இதெல்லாம் இருந்துட்டாலே ஒருத்தருக்கு போதும்னு நினைப்போம். ஏன்னா அதுதான் வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. எப்ப நிறைவற்ற வாழ்க்கை வரும்? சுக்கிரனை நோக்கி ஓடும் பொழுது, அதாவது பணத்தை நோக்கி ஓடும் பொழுது, துணையை நோக்கி ஓடும் பொழுது. துணை நமக்கு தேவை வாழ்க்கையில், துணையே இல்லாமல் இருக்க முடியாது, நன்றுதான். ஆனால் துணை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டு அதை துணையை கொண்டே ஓடிக்கொண்டிருந்தால், அதாவது பணம், பொருளாதாரம், காமம், இன்பம், அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கும், இவையெல்லாம் அனைத்தும் சுக்கிரனின் காரகங்கள். அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கும் போது மனிதன் துன்பங்களை நிறைய அனுபவிக்கின்றான். அவன் இந்த ஜென்மத்தில் மட்டும் துன்பங்களை அனுபவிப்பதில்லை, வரும் ஜென்மங்களிலும் இந்த துன்பங்களையும் தன்னுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டு செல்கிறான். ஆனால் குரு அவ்வாறு இல்லை. குரு உங்களை பக்குவப்படுத்துகிறார், போராட்டமான வாழ்க்கை கொடுத்து உங்களை மேல் மேலும் பக்குவப்படுத்தி உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்கிறார். பொருளாதாரத்திற்கு வருவோம். குரு என்ன செய்கிறார் பொருளாதாரத்தில்? பொருளாதாரம், குரு என்பவர் கையிருப்பு பணம் அல்ல, வங்கி பணம், சேமிப்பு, சொத்து, இது போன்ற பல விஷயங்களுக்கான சொந்தக்காரரான குரு தன்னுடைய பணங்களை தேவையான அளவு செலவு செய்து மீதியை சேமித்து வைத்து தன்னுடைய பிற்கால பயனுக்காக அதை பயன்படுத்துவதற்காக செய்கிறார். குருவினுடைய காரகத்துங்கள் பார்த்தீர்கள்னா வீட்டில் அத்தியாவசியமான பொருள்கள், அனாவசியமான பொருட்கள் அல்ல, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களுக்கு காரகமானவர் குரு. சோ அப்பொழுது எவர் ஒருவர் தனக்கு அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு வாழ்க்கை வாழ நினைக்கின்றார்களோ அவர்களே பார்த்தீர்கள் என்றால் நல்ல நிலையில் நன்றாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அனாவசியமான தேவைகளை நோக்கி ஓடும் பொழுதுதான் பண தேவை அதிகம் ஏற்படுகிறது ஒவ்வொருவருக்கும். அவ்வாறு பண தேவை ஏற்படும் பொழுது அவர்கள் அந்த பணத்தை நோக்கி ஓடும்போது தன்னுடைய குணநலங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள், தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள், அனாவசிய துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், அனைத்தும் செய்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்கிறார்? சுக்கிரன். சரி, காலபுருஷ தத்துவத்திற்கு வருவோம். காலபுருஷ தத்துவத்தின் படி பார்த்தீங்கன்னா குரு எத்தனாவது இடத்துல இருக்காரு? 9ஆம் இடம், 12ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு ஒரு சிறு காரகத்துவம் எடுத்துக்கலாம். திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணம். எல்லாரும் இன்னைக்கு தேதியில என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? வெளிநாட்டுக்கு போனா நல்லா இருக்கலாம், திடீர் அதிர்ஷ்டம். அது கொஞ்ச நாள் தான் அந்த சந்தோஷம் டெம்பரவரியா தான் கொடுக்கும் உங்களுக்கு. சின்ன டெம்பரவரியான பொருளாதார முன்னேற்றம், டெம்பரவரியான தற்காலிக பொருளாதார முன்னேற்றம், அல்லது தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்குற வெளிநாட்டு பயணம் குரு காரகத்துவமா வச்சிருந்தாலும் அவர் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் அதை நோக்கி ஓடாதீங்க. ஸோ அதை இது பண்றதுக்காக அவர் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் அயன சயன போகும். அவரு அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருந்தாலும் அதை ஒரு அளவோட இருக்கணும்ன்றதுக்காக தான் குருவுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இப்ப இதுவே அந்த இடத்துல சுக்கிரனை கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அயன சயன போகத்திலேயே தைலச்சிருந்தானா ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. துன்பத்தினுடைய இதை தான் போய் இது பண்ணுவான். ஸோ அதனால குரு இப்ப என்ன பண்ணிருக்காரு, இந்த 2 இடங்களையும் காலபுருஷ தத்துவம் தன்னோட வீடா வச்சிருக்காரு. அவர் 4ஆம் வீட்டுல உச்சமடைகிறாரு. 4ஆம் வீடுன்றது என்ன? வீடு, மனை, வாகனம். ஸோ அவர் என்ன சொல்ல, அந்த இடத்துல உச்சமா இருக்கும்போது அவர் தேவையான வாழ்க்கைக்கு தேவையான வீடு, வாகனம் எல்லாத்தையும் ஒரு அளவோடு கொடுக்குறாரு. அதுவே அந்த ஆசையை அதிகமாகும் பொழுது, 7ஆம் இடத்தின் காரணமாக அந்த ஆசைகள் அதிகமாகும் போது துன்பங்களும் அதிகமாகிறது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம வீடு, மனை, வாகனத்துக்கு குருவை உச்சமா யூஸ் பண்ற பயன்படுத்துற காரணம் இது பண்ற. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், நீச்ச. அந்த இடத்துல குரு நீச்சம். கடுமையா ஒருத்தன் உழைக்கச்சு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும். நீச்சமா இருந்தாலும் அங்க கடுமையா உழைக்கணும்ன்றத அவர் குரு சொல்றாரு. அப்பதான் நீ உன்னோட வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்குன்ற காரணத்தினால அந்த 10ஆம் இடத்து நீச்சம் ஏன் அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த குருவுக்கு அந்த இடத்துல அவர் கடுமையா உழைச்சு தேவையான இது மட்டும்தான் நீங்க வச்சுட்டு இருக்கும்போது மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குன்றத குறிப்பிடறதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு இந்த இடத்துல உச்சமா இருப்பாரு, இந்த இடத்துல நட்பா இருக்காரு, இந்த இடத்துல பகையா இருக்காருன்னா அந்தந்த காரகத்துவங்கள் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கும்போது குரு நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு எல்லா லெவல்லையும் எந்த இதுக்கும் இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சரி, குரு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க, நோய் பிரசன்னத்துல சொல்லியிருக்காங்க குருன்றவர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானவர். குரு அந்த இடத்துல நோய் ஸ்தானத்திலயோ வலுத்து இருந்தாருன்னா குரு பெரிய நோயை கொடுப்பாரு. ஆமா, ஏன் கொடுக்குறாரு? அவர் ராஜ உறுப்புகளுக்குலாம் அவர் தான் இப்ப இன்சார்ஜ், பொறுப்பு.
அந்த பொறுப்பை நீங்க இது தவறுதலா பயன்படுத்தும் போது, அந்த ராஜ உறுப்புகள்ல தவறுதலா பயன்படுத்தும் போதோ, அந்த கவனம் இல்லாம இருக்கும் போதோ, அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டதுன்னா உங்க வாழ்க்கை துன்பம், துயரம், துக்கம் எல்லாமே ஏற்படும். அப்போ ஒரு குருன்ற ஒரு ஒழுக்கமா அந்த இடத்துல இருக்கும்போது உங்களோட உறுப்புகள் எல்லாம் நல்ல நிலைமை நல்லா இயங்கும் போது நல்ல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ பலன்களை குரு தரும்போது சுக்கிரன் ஏன் குரு இவ்வளவு எல்லாம் தரமாட்டாரான்னு சொல்லி உடனே கேட்பாங்க, மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க. சுக்கிரன் தருவாரு, சுக்கிரன் தரமாட்டாருன்னு நாங்க சொல்லல. ஏன் குரு சிறப்புன்னு சொல்லணும். சுக்கிரன் எல்லாத்தையுமே அதிகமா கொடுத்துருவாரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா சர்க்கரை, ஒரு இனிப்பு ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா என்ன ஆகும்? திகட்ட ஆரம்பிச்சிடும். அதுவே ஒரு ஞானமோ ஏதோ ஒரு அளவுக்கு மேல அதிகமாகும் போது என்ன பண்ணுவோம்? மனிதன் பக்குவம் அடைவோம். இதுதான் குருக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள வித்தியாசம். நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல, ஏன்னா தலைவர்னாலும் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. என்னோட அணியினர் மேலும் வலு சேர்க்கும் வகையில குருவே வாழ்க்கைக்கு முதன்மையானவர் என்ற அவங்க மேலும் கருத்துக்களை வலியுறுத்துவாங்க. அடுத்தவங்களுக்கு நான் வழி விட்டுட்டு நான் என்னோட வரி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்போ நம்மளுடைய குரு அணியின் தலைவர் திரு ரவிக்குமார் ஐயா அவர்கள் குரு எந்தெந்த பாவகத்தில் இருந்தா என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்குறார், அது குருவே தான் அதுக்கு ரொம்ப சிறப்பா இருப்பார்னு சொல்லி தன்னோட முதல் வாதத்தை எடுத்து வச்சிருக்கார். அந்த அணிக்கு எதிர்வாதம் செய்வதற்காக சுக்கிரனின் காரகத்துவத்தை கொண்ட செல்வ செழிப்பு மிகுந்த நகரத்திலிருந்து தனது அணித்தலைவராக ஜோதிட சிரோன்மணி திருமதி எம் சாந்தி மகேந்திரன் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத் தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி என்னை ஈன்றெடுத்து வளர்த்து நல்வாழ்க்கை அமைத்து கொடுத்த என் தாய் தந்தையின் ஆசியுடன் இந்த குழுவை உருவாக்கி நிர்வகித்து நாளும் எங்களுக்கு வழிகாட்டி வரும் ஸ்ரீதர் சார், வசந்த் சார் இருவருக்கும் எனது வணக்கங்களை கூறி, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் வணக்கங்கள் கூறி, இந்த பட்டிமன்றம் நடைபெற பிள்ளையார் சொல்லி போட்ட யுவா கிராபிக்ஸ் சிவகுமார் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை கூறி, பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் இரு அணியில் பேச காத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நாங்கள் பேசுவதை கேட்க காத்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. பட்டிமன்றத்துல பேசுறது எனக்கு இதுதான் முதல் முறை. அதனால ஏதாவது தவறா பேசினா அதை பொருட்படுத்தாதீங்க, ஊக்கப்படுத்துங்க. மேலும் எனக்கு அது ஊக்கமுள்ளதா இருக்கும். ஓகே, இப்போ தலைப்பே பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு இன்றியமையாதது குருவா சுக்கிரனா. நான் சுக்கிரன் அப்படிங்கிற இதுல இருந்து நான் பேச வந்திருக்கேன். மகாபுருஷர் காளிதாசர் சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில முதல்ல கொடுத்திருக்கிறதே சுக்கிரன் தான். அவர் வரிசைப்படுத்துறதே பாத்தீங்கன்னா சுக்கிரன், குரு, புதன், வளர்பிறை சந்திரன், இந்த வரிசையில தான் வரிசைப்படுத்தியிருக்காங்க. பரம்பொருளால் படைக்கப்பட்ட எல்லையற்ற முடிவற்ற வினாடிக்கு 5 லட்சம் கிலோமீட்டர் விரிவடைந்து கொண்டிருப்பதாக சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் நம் பூமி ஒரு அணுவை விட மிகவும் சிறியது. இந்த அணுவிலும் சிறிய பூமியில் அதனினும் சிறிய மனிதர்களாகிய நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? இது பற்றி நம் இந்து மதம் சொல்வது என்ன? இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாமா? மனிதகுலம் ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மைக்கான ஒட்டுமொத்த தேடலில் மனித சமுதாயமே போய்கொண்டிருக்கும் போது பரம்பொருள் தனி மனிதனுக்கு கொடுத்த ஆயுள் போதாது என்று ஒரு மனிதன் தனக்கு பதில் ஒரு பிரதிநிதியாக மகனையோ மகளையோ உருவாக்கி விட்டு செல்கிறான். ஆகவேதான் மனிதன் பிறந்ததின் அடிப்படை நோக்கம் இனவிருத்திதான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு ஜீவனை உருவாக்கி அதை நல் வழியில் வளர்த்து இந்த பூமியில் விட்டுவிட்டு செல்வதுதானே வாழ்க்கையின் தாத்பரியம். அதுதானே உண்மை நடுவர் அவர்களே. இந்த இனவிருத்திக்கு அடிப்படை தேவை காமம். அது இல்லையேல் இங்கு நீங்களும் இல்லை,
நானும் இல்லை, உலகில் உள்ள அனைவரும் இல்லை. பணம், பொருள், தர்மம், பதவி, உயர்வு, உணவு, உறைவிடம் இவை அனைத்தும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் படைப்புக்கு காரணமாக மனிதனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது காமம். இந்த காமத்துக்கு சுக்கிரனையே காரகனாக கொடுத்திருக்கிறார்கள். இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் லக்ன கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறும் சுக்கிரனை அனைவருக்கும் பலமுள்ளதாக இருப்பார். அதனால்தான் காமத்தை ஒரு ஒழுங்குடன் வைத்து ஒரு மனிதன் தன் மனைவி என்ற துணையின் மூலமாக அடைய வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் சுக்கிரனை கலத்தரக்காரகன் என்று சொல்லி காலச்சக்கரத்தின் கலத்தர ஸ்தானமாகிய துலா ராசிக்கு அதிபதியாக கொடுத்ததன் தாத்பரியமும் அதுவே. அதே நேரத்தில் குழந்தைக்கு காரகன் குருதானே என்று எல்லோரும் கேள்வி எழுப்பலாம். ஆனால் அந்த குரு உருவாவதற்கு காரணமான காமம் என்பதற்கான முக்கிய காரகமே சுக்கிரன் தான். இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும். வானில் ஒளி மிகுந்தது சுக்கிரன். அதை விடிவெள்ளி என்று நாம் சொல்வோம். சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் சில காலங்களில் நம்ம அந்த விடிவெள்ளி நம் கண்ணுக்கு தெரியும். இதுபோல் ஜொலித்துக் கொண்டிருப்பதும் வைரம்தான். இந்த வைரத்தையே நவரத்னங்களில் காரகமாக கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக துலா ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள் என்பது ஜொலிப்பார்கள், இயற்கையாகவே ஜொலிப்பார்கள். இதை நீங்கள் அனுபவங்களில் கண்டிருப்பீர்கள். அதே போல் இடதுபுறம் சுற்றி வரும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் கிளாக் வைஸ்ல சுத்தும் போது சுக்கிரன் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாரு. அது அவரோட தனித்தன்மையை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த மாதிரி இயற்கை படைக்கப்பட்டுள்ளது. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுபவர் சுக்கிரன். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இவை அனைத்திலும் சுக்கிரனே முதன்மையாக நின்று அவரை இன்றியமையாததாக ஜோதிட உலகமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பணம் இருந்தால்தான் சமுதாயத்தில் மதிப்பு. அந்த பணம் பணம் என்ற காரகத்தை, வருமானம் என்ற காரகத்தை 2ஆம் ராசிக்குத்தான் நம் முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள். அதே போல் 7ஆம் இடம் என்பது பொதுமக்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த பொதுமக்கள் தொடர்பு இல்லாமல் யாராலும் எந்த சூழ்நிலையும் முன்னேற முடியாது என்பதே உண்மை. இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்மக்காரகன் சனி பகவான் நீசமாவது சுக்கிரனின் நட்சத்திரத்தில்தான், உச்சம் பெறுவதும் சுக்கிரனின் வீட்டில்தான். வாஸ்துவில் கூட மேற்கு திசையே சனி பகவானுக்கு கொடுத்து மேற்கு திசையில்தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். சோ வேலைக்கு காரணனான சனி பகவான், தொழிலுக்கு காரணனான சனி பகவான் சுக்கிரன் வீட்டிலே உச்சம் பெறுகிறார். காலையில் வேலைக்கு சென்று மாலையில் சூரியன் மறைந்ததும் வீட்டிற்கு தேவையான பணம், பொருள், உங்கள் மனைவிக்கு தேவையான மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பதோ இல்லை உங்க குழந்தைக்கு தேவையான விளையாட்டு பொம்மைகள், இனிப்பு வகைகள் எது வாங்கி கொண்டு போனாலும் சுக்கிரனே காரணனாக வருவார். உங்கள் மனைவிக்கு பிறந்த நாள் என்றாலும் எந்த ஒரு வீட்டில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்றாலும் பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்போம். இந்த அனைத்து பரிசு பொருட்களுக்கும் சுக்கிரனே காரணமாக வருவார். வீடு என்றாலே இன்றியமையாதது சமையலறை மற்றும் படுக்கையறை தான். இந்த படுக்கையறைக்கும் சமையலறைக்கும் காரணமானவர் சுக்கிரன், காரகமாக கொடுக்கப்பட்டுள்ளது சுக்கிர பகவானை. தேவையான அளவு பணம் இருந்தால்தான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். எனவேதான் சந்திரன் ரிஷப ராசியில் உச்சம் பெறுகிறார், அதுவும் சூரியனின் நட்சத்திரத்தில். குடும்பம் என்றாலே சூரியன், சந்திரன் என்பதை புரிந்து கொண்டு சுக்கிரன் வீட்டில் சந்திரனை உச்சம் பெற சூரியனின் நட்சத்திரத்தில் உச்சம் பெற வைக்கிறார்கள். இதிலிருந்தே குடும்பத்திலும் இன்றியமையாதவர் சுக்கிரனாக இருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் புரியும். காலச்சக்கர ராசியில் மொத்தம் 7 வீடுகளில் சுக்கிரன் தன் ஆதிக்கத்தை கொடுக்கிறார். முதல் வீட்டில் தன் முழு நட்சத்திரத்தையும், 2வது வீட்டில் தன் ஆட்சி பலத்தையும், சிம்ம வீட்டில் தன் முழு நட்சத்திரத்தையும், துலாம் ராசியில் தன் முழு ஆதிக்கத்தையும் ஆட்சி பலத்தையும், தனுசு வீட்டில் தன்னோட முழு நட்சத்திரத்தையும், மீன வீட்டில் தன் உச்ச பலத்தையும் கொடுக்கிறார். கன்னி வீட்டில் தன் நீச பலத்தை கொடுக்கிறார். கன்னி வீட்டில் நீச பலத்தை கொடுக்கும் போது இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தன் சுகங்களை அனைத்தையும் இழக்கிறார், கன்னி வீட்டில் இழக்கிறார். சுகங்களை இழந்தால் மட்டுமே நம்மால் வேலைக்கு செல்ல முடியும். சுகங்களில் எதிரி இடத்தில் நாம் சொகுசு எதிர்பார்க்க கூடாது. எதிரி இடத்தில் நாம் சுகங்களை விட்டு கொடுத்தால் மட்டுமே நம்மால் அவரிடம் ஜெயிக்க முடியும். இதை காரணம் காட்டியே சுக்கிரன்
6ஆம் வீட்டில் போய் கன்னி வீட்டில் போய் நேசம் பெறுகிறார். ஆக மொத்தம் காலச்சக்கர ராசியிலேயே 7 ராசிகளில் சுக்கிரன் தன் பலத்தை கொண்டிருக்கிறார். நேற்று வசந்த் சார் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அதுல வந்து சார் சொல்லியிருந்தாங்க, துளசி வீட்டுல வந்து துளசி வளர்த்துங்க, திருநீர் பச்சை வளர்த்துங்க, இதெல்லாம் வந்து மகாலட்சுமியோட அம்சம். யாருக்கெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே துளசியை வளர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ சார் அப்பவே நான் நினைச்சிட்டேன், ஓகே வசந்த் சார் நம்மளுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனா எங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரா வருவாரு அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு இப்ப மீட்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வசந்த் சார் நேத்தே தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நானும் ஓகே பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நான் சொன்னேன் நானு. ஓகே, அடுத்தது இப்போ சாவி அப்படி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாவி சுருக்கு பை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடுப்புலதான் வைப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி தண்ணி வந்து பைப்பை திறந்து விட்டாலாம் தண்ணி வராது. அந்த காலத்துல கிணத்துல போய் இல்ல இது சேர்ந்துதான் கொண்டு வருவாங்க, இடுப்புல வச்சுதான் கொண்டு வருவாங்க. அந்த இடுப்பு அப்படிங்கிறது 6ஆம் பாவகம். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய இடம் 6ஆம் பாவகத்துல சுக்கிர பகவான் நீசம் பெறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சுருக்கு பைய வந்து அவங்க எல்லாருமே இடுப்புலதான் வைப்பாங்க. பெண்களோட பொறுப்பை எல்லாமே அந்த காலத்துல ஆண்களே வந்து பெண்கள்கிட்ட தான் கொடுத்திருந்தாங்க. வீட்டு சாவி எல்லாம் இடுப்புலதான் வச்சிருப்பாங்க. சோ இதுல இருந்தே தெரியும் நம்மளுக்கு சுக்கிரன் தான் வந்து முக்கியத்துவம் பெறுகிறார் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எல்லாருமே வீட்டுல வந்து மழைநீரை வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்துல வந்து தண்ணீர் தட்டுப்பாடு நிறைய இருக்கு. சென்னை போன்ற பெருநகரங்கள்ல குடியிருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் தண்ணீர் வந்து எவ்வளவு இன்றியமையாதது அப்படின்னு. நிலத்தடி நீர்மட்டம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ மழை நீர் வருதோ அதை வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து சேமிச்சு வைக்கணும். தண்ணீரை பற்றாக்குறை இருக்கிற காலத்துல அதை பயன்படுத்தலாம். இந்த மழை நீரை இது என்னன்னா நம்ம எப்பெல்லாம் வந்து மழை பெய்யுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாவே கண்ணுக்கு ரொம்ப பசுமையா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கெல்லாம் அப்படி பச்சையா இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த இது மழை பெய்யற காலத்துல எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி பசுமையானது மனசுக்கு நிறைவானதை நம்மளால பார்க்க முடியாது. மழை பெய்யும் போதுதான் அந்த பசுமைய கொடுக்கும். சோ இந்த மழை நீருக்கு காரகம் பாத்தீங்கன்னா அதுவும் சுக்கிரன் தான். இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி துலாம் ராசி வந்து பொதுமக்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இந்த பொதுமக்கள் தொடர்பு வேணும். இந்த நடுவர் அவர்களே உங்களுக்கு தான் மெயினா நான் சொல்றேன், உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா பொதுமக்கள் தொடர்பு கண்டிப்பா வேணும். உங்களுக்கு கண்டிப்பா சுக்கிரனும் பலமா இருப்பாரு. துலாம் ராசி அப்படின்னாவே தராசுதான். சோ நீங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிற பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது வந்து குரு வந்து ஒடுக்கத்தும் அமைதி முறையான தர்ம வாழ்க்கை இதெல்லாம் இருப்பார்னு ஐயா ரவிக்குமார் சொன்னதுக்கு அணித்தலைவி அவர்கள் வந்து எதுவா இருந்தா எனக்கு என்ன, வாழ்க்கையில முக்கியமே அனுபவிக்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு நாங்க தான் காரணம். நீ எவ்வளவு போய் எந்த வெளிநாட்டுல போய் நீ சம்பாதிச்சுட்டு ஸ்டூடெண்ட் போனாலும் கற்றோருக்கு சென்ற இடம் தான் சிறப்பு. ஆனா வந்து நாங்க இருக்கிற இடத்துல நல்லா அனுபவிப்புங்கிறத ரொம்ப அருமையா தன்னோட வாதத்திலிருந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்லுவதற்காக நமது தலைநகரில் இருந்து முத்துக்குருக்கள் ஜோதிட கலாநிதி முத்துக்குருக்கள் ஐயா அவர்கள் இப்போது உரையாற்றுவார் என கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா நான் அடுத்தது பேசுறேன். ஐயா யாருங்கய்யா? அடுத்த ஆளு பேசுறேன். கோச்சாரம் சீனிவாசன் ஐயா பேச சொல்லுங்க. அவரு இப்ப முதல்ல அவர் கடைசியா பேசுறாரு. நான் பேசுறேன் ஐயா. சரி, சிவகுமார் ஐயா பேசுறாரு. சிவகுமார் நான் பேசுறேன். ஐயா இதுங்க ஜோதிட கலாநிதி கி சிவகுமார் கிளியனூருங்களா ஐயா? ஆமா ஐயா. இல்லையா? ஆமாய்யா. ஐயா இவருக்கு ஒரு பெரிய சிறப்பு வந்து இவங்க ஊர் வந்து தேவார பாடல்கள்ல வந்து பிரபலமான ஊர். கடைசி தேவாரமான 276வது பதிகை இந்த ஊர்ல தான் பாடியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான தளத்திலிருந்து வந்திருக்காரு. இப்ப ஐயா வந்து திருமதி சாந்தி மகேந்திரன் அவர்களுக்கு பதில் உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குரு சாட்சா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு வாழ்க. தஸ்மை ஸ்ரீ குருவே
இது என்னுடைய முதல் பேச்சு, முதல் ஸ்பீச்சு. கொஞ்சம் உதறினாலும் உதறலாம். எதிரில் யார் இருந்தாலும் நிறைய குருமார்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. மனசுல கொஞ்சம் பயத்தோட தான் பேசுறேன். ஆனா அம்மாவுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? குருவணியை வச்சு சுக்கிரனே பெருசுன்னு சொன்னாங்க. சுக்கிரன் அவங்க சொன்னது எல்லாமே ஒத்துக்கலாம். குரு சுக்கிரன் 12 கட்டத்துல 7 கட்டத்தை ஆள்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம குரு 9 கட்டத்துல இருக்காரு. ஒரு உடலற்ற நட்சத்திரம் சொன்னாலும் 2 இடங்களை விட்டு 6 ராசிகளுக்கு நிக்கிறாரு. ஒரு இடத்துல மூல திரிகோணமாவும், ஒண்ணுல நீச்சமாவும், ஒண்ணுல அதிநட்பாவும் இருக்கிறாரு. ஒரே ஒரு பார்வையை கொண்ட சுக்கிரனே இவ்வளவு வேலை செய்யறாங்கன்றப்ப 3 பார்வைகளை கொண்ட குரு எவ்வளவு வேலை செய்வார்? ஜொலிக்கிறாரு. ஜொலிப்பு எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? அழகு எவ்வளவு நாளைக்கு வரும்? குரு மட்டும் 3 பார்வைன்றது சரம், ஸ்திரம், உபயம் என்ற 3 ராசிகளையும் பார்ப்பாரு. இப்ப நம்ம லக்னத்திலேயே ராசியிலே இருக்கிறாருன்னா நம்ம 5ஆம் இடம் குழந்தையும் பாக்குறாரு, 7ஆம் இடம் சுக்கிரனையும் பாக்குறாரு, கலத்திரன் 9ஆம் இடம் குடும்பம், தந்தையும் பாக்குறாரு. குடும்பம் மொத்தத்தையும் கவனிக்கக்கூடியவர் அவர் தான். பணம் மட்டுமே வாழ்க்கை. எல்லா செல்வங்களையும் சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் சொல்றாங்க. குழந்தையை குறிக்கக்கூடியவர் அவர் தான். ஆனா சுக்கிரன் இருந்தாதான் குழந்தையை பெறலாம்ன்றது உண்மை. சுக்கிரன் இருந்தும் குழந்தை இல்லைன்னா அதனுடைய நிலைமை என்ன? சின்ன பணங்களை சேர்க்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். பெரிய பணம் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்துக்கும் பெரும் மதிப்பா இருக்கக்கூடியது குரு தான். ஒரு எல்லா பயிற்சியும் குரு பயிற்சி முதற்கொண்டு எல்லா கிரக பயிற்சியும் நம்ம கொண்டாடுறோம். ஆனா தர்ம சாஸ்திரம் என்ன சொல்றா, 2 பயிற்சி தான் கொண்டாடணும். மற்ற பயிற்சி மக்களுடைய கஷ்டத்துக்காகவும் ஏதாவது நமக்கு கிடைக்கின்றதுக்காக போறாங்க. போகட்டும், கடவுள் கொடுப்பாரு அவங்களுக்கு எல்லாம். தர்மசாஸ்திரம் சொல்றது சூரியனுடைய பயிற்சியும் குரு பயிற்சியும் தான் கொண்டாட சொல்லுங்க. சரராசியில அவரு வரும்போது விஷ்ணு புண்ணிய காலமும், திரராசியில வரும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலமும், உபயராசியில வரும்போது கரதி புண்ணிய காலமும் கொண்டாடுறோம் சூரியனுக்கு. அது போல குரு பயிற்சி ஆகும்போது தான் மகாமகம், ஒவ்வொரு வருஷமும் மகம் எல்லாம் கொண்டாடுறோம். மகாமகம்ன்றதும் புனித நீராடல் எல்லாமே குரு பயிற்சி வச்சுதான் நம்ம செய்யறோம். மனிதனுடைய பாவங்கள் தொலைகிறதுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாததும் குருதான். சரி, இதோட முடிக்கூட என்ன சொல்லணும்? குரு உச்சமான ஒருத்தனுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க. அவரு உச்சமாவது கடகத்துல, 5ஆம் பார்வையா கடகத்துல இருக்கிறவரு நீர்நிலையில தான் உச்சம் அடைகிறாரு. அதே நீர் ராசியான 5ஆம் இடமான விருச்சிகத்தை பாக்குறாரு, 7ஆம் இடமான மகரத்தையும் பாக்குறாரு, 9ஆம் இடமான நீர்நிலையான மீனத்தையும் பாக்குறாரு. வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குரு இருந்தா சம்பாதிச்சாலும் எங்க குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிறோம். குரு எழுத வச்சா ஒன்னும் வர மாட்டேன். நன்றி, சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்த சுக்கிரன் அணியில நன்றி. சாந்தியம் அவர்களுக்கு பதில் சொல்றது மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு பார்வைக்கே நீங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க. நாங்க சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் 12 ராசிக்கும். எங்களுக்கு எவ்வளவுலாம் இருக்குன்னு சொல்லி சிவகுமார் ஐயா தன்னோட வார்த்தை எடுத்து வச்சிருக்காரு. அதற்கு பதில் வாதமா கார்மெண்ட் சிட்டியில் இருந்து திரு ஆர் மேனகா நாகராஜன் அவர்கள் ஜோதிட ரத்னா தனது வாதத்தை எடுத்து வைப்பார் என கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு
ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, எனக்கு இன்றளவும் எனக்கு உறுதுணையாக என் வாழ்க்கையிலும் சரி ஜோதிடத்துக்கும் சரி ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் என் வாழ்க்கை துணைவரையும் வணங்கி, இந்த குழுவையும் என்னையும் உற்சாகப்படுத்தியும் ஊக்கப்படுத்தியும் எங்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காக எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீதரையா அவர்களுக்கும் ஸ்ரீ வசந்தையா அவர்களையும் வணங்கி, இந்த பட்டிமன்ற தலைவராக அமர்ந்திருக்கும் ஆறுமுகையா அவர்களையும் வணங்கி, மற்றும் எங்களது சக ஜோதிட குழுவில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வணங்கியும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன். ஐயா, மனுஷ வாழ்க்கைக்கு இன்றியமையாதது சுக்கிரனே அப்படின்ற தலைப்புக்காக பேச வந்திருக்கோம். இப்போ சுக்கிரனே அப்படின்னா, சுக்கிரன் இல்லாம எந்த ஒரு விஷயமாவது இயங்குமாங்க ஐயா? சுக்கிரன்னா என்னங்க ஐயா? மனைவி, குடும்பம், வசதி, ஆடம்பரம், இன்பம், அழகு, இது எல்லாமே அழகில்லாத தோற்றத்தை பார்த்தா யாராவது மதிப்பாங்களாங்க ஐயா? அழுக்கா போய் நின்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? நீங்களே சொல்லுங்க. யாராவது ஒரு வேலையில ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போகணும்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முதல் கொண்டு பாக்குறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்களா யாராவதும்? அந்த இடத்துலயும் அந்த ஆடம்பரமும் அழகும் இல்லைன்னா ஒரு கார்பரேட் கம்பெனிக்குள்ள ஒருத்தன் என்ட்ரி ஆகி நீங்க சொல்ற மாதிரி அந்த பெருமணத்தை ஈட்டவே முடியாதுங்க ஐயா. அந்த பெருமணத்தை ஈட்டணும்னா கூட உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முதல் கொண்டு தேவைப்படுது. எப்படி நீங்க சுக்கிரன் நமக்கு தேவையே இல்லைன்னு சொல்றீங்க? எந்த ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க சொல்றீங்கல்ல, எல்லா விஷயத்திலயுமே உங்களுக்கு சுக்கிரன் தேவைதான். ஒரு வண்டி இல்லாம இன்னைக்கு நீங்க எல்லா இடத்துக்கும் நடந்து போயிருவீங்களாங்க ஐயா? எங்க போகணும்னாலும் நமக்கு வண்டி வேணும். மொபைல் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. மொபைல் இருந்தா மட்டும்தான் கம்யூனிகேஷனே இப்ப பண்ண முடியுது. இப்ப நம்ம எல்லாரையும் குழுவுல இணைச்சிருக்காங்க. எப்படிங்க ஐயா இணைச்சாங்க? எல்லாரும் நீங்க கத்தார்ல இருக்கீங்க, ஸ்வீடன்ல இருக்கீங்க, அலங்கியத்துல இருக்கீங்க, எல்லா இடத்துலயும் வேற வேற இடத்துல இருக்கும். எப்படி இணைஞ்சிருக்கும்? இந்த ஒரு ஆடம்பரம் சொல்றீங்களே, அதுவே ஒரு அத்தியாவசியம் தாங்க ஐயா. வீட்டுல நீங்க எடுத்துக்காங்க, ஒரு நாள் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சுக்கிரன் இல்லாம வாழவே முடியாதுன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, எங்க ஐயா சாப்பிடுவீங்க? கண்டிப்பா ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாகணும். அதுவும் சுக்கிரன் தான். நம்ம என்னைக்கு கீழே உட்காந்துருக்கோம்? கீழே உட்கார்ந்தா இப்ப எல்லாம் எழுந்திருக்கவே முடிய மாட்டேங்குது. கண்டிப்பா சோஃபா வேணும், மொபைல் வேணும், வண்டி வேணும். எது இல்லாம உங்களால வாழ முடியும் நீங்க நினைக்கிறீங்க ஐயா? சின்ன சின்னதா மொத்தமா திடீர்னு ஒருத்தன் ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நீங்க எந்த பெரிய ஒரு தொழிலதிபரை எடுத்து பாருங்க. ஒரு சின்னதா ஆரம்பிச்சுங்க, அதுல இருந்து இன்கம் சம்பாரிச்சுங்க, அதுல இருந்து முன்னேறினதான் ஐயா சொல்றாங்க ஒரே நாள்ல நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. உண்மைதானங்க ஐயா தலைவரே? அப்படிதானே போயிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல பெண் இல்லாத வீடு அது வீடாங்க ஐயா. மகாலட்சுமி இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. எந்த வீட்டுல ஒரு பெண் இல்லையோ அது வீடே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பெண் இல்லாத வீடு வீடா? அந்த எந்த இடத்துல நீங்க நாங்க சொல்றத கூட நீங்க நினைக்க வேண்டாம். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் தெய்வத்துல கொண்டு வள்ளி சமேத சுப்பிரமணியர், வள்ளி திருமணம், கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர், இப்படி எல்லா இடத்துலயுமே பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்காக முன்னிறுத்தி தாங்க ஐயா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே. எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்? சுக்கிரன் சொல்றீங்க. இப்ப நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப குருவுக்கு 16 வருஷம் தான் கொடுத்திருக்காங்க. இருக்கிறதையே அதிக வலு உடையவர் யாருங்கய்யா? சுக்கிரன் தான். 20 வருஷம் அவருக்கு. 1 வருஷம் 2 வருஷத்துல இருக்கிற நவகிரகத்திலேயே 20 வருஷம் ஆட்சி செய்யக்கூடியவர் அவர் தான், பலன் அடிக்கக்கூடியவர். அப்படி எப்படி நீங்க சொல்லலாம்? இதை விட பெரிய இன்னொரு முக்கியத்துவம் அவருக்குண்டு. ஒரு உயிர் இறந்தால் திரும்ப வர எழுக்கூடிய சஞ்சீவினி மந்திரம் தெரிந்தவரும் அந்த சுக்கிராச்சாரியார் மட்டும்தான். இந்த நவகிரகங்கள்ல முதன்மையானவரும் அவரே, சுப கிரகங்களில் ஒருவரும் அவரே. சிவகுமார் ஐயா, நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, எத்தனை இடத்துக்கு பார்வை இருக்கு, அவர் என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். எந்த இடத்துலயாவது குரு நின்ற இடத்துக்கு நல்லதை செய்வார்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். குரு நின்ற இடம் பால் தான். அவர் பாக்குறாரு, அவர் பார்த்தாலும் அவர் செயல்படக்கூடியது இல்ல, மற்றவங்களதான் செயல்பட வைக்கிறாரே தவிர அவர் செயல்படக்கூடியதே இல்ல. எல்லாரும் இன்னொருத்தர் மூலமா நான் இன்னொருத்தரை வச்சுதான் வேலை செய்வேன்னு சொல்லுவாரே தவிர அவர் இறங்கி வேலை செய்யவே மாட்டார்.
அவர் எந்த இடத்துலயாவது எனக்கு ஆசையே இல்லைன்னு சொன்ன புத்தர் கூட வாழ்க்கையில எந்த ஒரு ஆசையுமே இல்லாம வாழணும்ன்ற ஒரு பெரிய ஆசையை வச்சுதாங்க ஐயா வாழ்ந்திருக்காரு. ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில அத்தியாவசியமா ஆசை இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் அடைய முடியாது. இப்ப நம்ம எதுக்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறோம்? போகவே வேண்டியதுலயே, உள்ளூர்லயே இருந்திருக்கலாமே. எதுக்காக நம்ம போறோம்? நல்ல வசதியா வாழணும், 4 பேருக்கு முன்னாடி நம்ம கௌரவமா வாழணும். பணம் வேணும். இல்லாமே எப்படிங்க ஐயா வாழ முடியும்? பணம் வேணும்ல. பணம் நமக்கு வேண்டாம்னா நம்ம எதுக்கு நம்ம அங்க போக போறோம்? நம்ம வேலைக்கே போக வேணாமே. வயிற்றுக்கு சாப்பாடு வேணும், உடுத்த துணி வேணும். நீட்டா இல்லைன்னா யாரும் பார்க்க கூட மாட்டாங்க. அப்ப இது எல்லாமே அத்தியாவசியம். இதெல்லாமே மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா தானே இருக்கு. எப்படி நீங்க சுக்கரன் இல்லாம முக்கியத்துவம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? எல்லா இடத்துலயும் அந்த கலை, அந்த ஒரு ரசனை, சாந்தி அக்கா சொன்ன மாதிரி அந்த மழை நீர், அந்த மனசு வந்து வேதனையில இருக்கும்போது மனசு வந்து என்ன சொல்றது, மனநோயாளிகள் கூட அந்த இயற்கையான சூழ்நிலையில, ஒரு நல்ல இயற்கை சூழ்நிலையில கூட்டிட்டு போங்க, அவங்க உடல்நிலை தேறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனசு நல்லா இருந்தாதாங்க உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தாதான் ஆரோக்கியமா வாழ முடியும். ஆரோக்கியமா இருந்தாதான் சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சாதான் நீங்க சொல்ற மாதிரி பொருளாதாரத்துல மேம்படவே முடியும். இப்ப எதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவைப்படுது? சுக்கிரன் தாங்க முக்கியமா தேவைப்படுது. எந்த ஒரு இடத்துலயும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் முக்கியமான ஒண்ணு சுக்கிரனே 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 தாங்கய்யா. நன்றிங்க ஐயா. வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிமா. இப்ப வந்து இவங்க சுக்கரன் அணியில் இருக்கிறவங்க நல்லா சொல்லிட்டாங்க. எல்லா அனாவசிய தேவையும் அத்தியாவசிய தேவையை ஆக்கிட்டு போயிட்டாங்க. அழகா சொல்லிட்டாங்க. நாங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. நீங்க படிச்சு வேலைக்கு போய் எத்த வேலை பண்ண அனுபவிக்கிறதுக்கு நாங்க வேணும்ல. ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. நீ அடுத்து குரு அணியில இருந்து அதுக்கு பதில் சொல்றதுக்கு யாரு வர்றான்னு பாக்கலாம். ஐயா யாருங்க அடுத்தது? சிவகுமார் ஐயா. கோச்சார சீனிவாசன். ரைட் சார். கல்வி மாநகரில் இருந்து ஜோதிட சிரோன்மணி திரு கோச்சாரம் சீனிவாசன் ஐயா அவர்களை இதற்கு பதிலுரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அன்புடையேர் அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அறிவோம் குருவாழ்க குருவே துணை. அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிமையான மாலை வேளையில ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம், அதாவது மனித வாழ்வில் மேம்பாடு அடைய செய்வது குருவா சுக்கிரனா என்ற பட்டிமன்றத்தில் நான் குருவே என்ற அணியில் கலந்து கொண்டு பேச வந்துள்ளேன். எனது பெயர் எஸ் சீனிவாசன், கோச்சாரம் எஸ் சீனிவாசன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. அதாவதுங்கய்யா, குரு அப்படிங்கிறவரு ஒரு முழு முதற் சுபகிரகம். குரு இல்லை அப்படின்னாக்க பெரும்பணம் கிடையாது. குரு அப்படின்றவரு ஒரு பெரும்பணம். குரு தான் ட்ரஸ்டரி, குரு தான் வந்து கருவூலம், குரு தான் வந்து வங்கி. பெரும் பணம் வேணும் அப்படின்னாக்க குரு வேணும். குரு வந்து 9 வீட்டுல ஆட்சி செய்யறாரு. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. அவர் குரு இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்களே வந்து குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருவோட பார்வைக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. குரு மற்ற 8 கிரகங்களுடைய தோஷத்தை போக்குறவர். சுக்கிரன் வந்து ஆடம்பரம் தான், நான் இல்லைன்ட்டு சொல்லல. சுக்கிரன் வந்து வேணும். சுக்கிரன் இல்லாம ஆடம்பரம் கிடையாது, சுக்கிரன் இல்லாம சொகுசு வாழ்க்கையே கிடையாது. அந்த சுக்கிரனுடைய ஆடம்பரத்தை அடையறதுக்கு நமக்கு பணம் வேணும் இல்லையா? அந்த பணம் இருந்தாதானே நம்ம சுக்கிரனுடைய ஆடம்பரத்தை அடைய முடியும். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனா போகலன்னா மதிக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அது உண்மைதான். அந்த நல்ல ட்ரெஸ் போட்டு போறதுக்கு கையில பணம் இருந்தாதானே நீங்க போட்டு போவீங்க. பணம் இல்லாம எப்படி போட்டு போவீங்க? அப்ப குரு அப்படின்றவரு மற்ற 8 கிரகத்துடைய தோஷத்தை போக்குறவரே குரு தான். எல்லாத்தையும் மன்னிக்கிற ஒரு குரு. எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடியவர் தான் குரு. அதாவது காலபுருஷனுக்கு 9, 12ஆம் அதிபதியா வர்றாரு. அப்ப பாக்கியாதிபதியா வர்றாரு. அந்த வீட்டுல அவர் மட்டுமே ஆட்சி பலம் பெறார்.
அப்ப குரு பார்க்கக்கூடிய இடம் சிறப்பை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொன்னன் ஏழில் நிற்க இருக்குமிடம் பால் பார்க்குமிடம் சிறப்பாம். அப்ப 7ஆம் இடத்தை பார்த்தா அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும், 5ஆம் இடத்தை பார்த்தா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும். குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. ஜாதகமே தெரியாதவங்க கூட, ஒரு பாமர மக்கள் கூட என்ன பண்றாங்க, ஓ குரு பயிற்சி வருது, அடுத்த மாசம் குரு பயிற்சி வருது, நம்ம கோயிலுக்கு போகணும், நம்ம போய் அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்படின்னு முட்டி மோதி கோயிலுக்கு போறாங்களா இல்லையா? சுக்கிரனும் தான் பயிற்சி ஆகிறாரு. ஆனா அந்த சுக்கிரனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. எல்லா கிரகமுமே பயிற்சி ஆகுது. சூரியன் மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறாரு, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறாரு, சுக்கிரன் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறாரு, புதனும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறாரு. அதே போல குருவுடைய பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும், சனி பகவானுடைய பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும், ராகு கேதுக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் சாதாரண மக்கள் மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த 3 கிரகங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை வராரு, சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம் பெருசா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்லை. ஏன்னா 17வது நட்சத்திரத்துக்கு வர்றப்பதான் அந்த சந்திராஷ்டமம் வேலை செய்யுது. ஆனா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சனி பகவான் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாட்டு முறை மூலமா ஜனங்க குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குரு பயிற்சி நடக்கும்போது அதே போல குருவை போய் கும்பிட்டா நம்ம பொண்ணுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கணும், நம்ம பையனுக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குரு பயிற்சியை பாக்குறாங்க. குரு பலம் அப்படின்னு பார்க்கும்போது குருவுக்கு தான் பலம், சுக்கிரனுக்கு பலம் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா குரு பலத்தை விட சுக்கிரனுக்கு பலம் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். ஏன்னா குரு அந்த இடத்த பாக்குறப்ப அந்த இடம் வந்து சிறப்பு பெறுது. இப்ப லக்னத்தை பார்த்தாருன்னா லக்னாதிபதிக்கு சிறப்பு, 5ஆம் இடத்தை பார்த்தாருன்னா பூர்வீகம் கிடைக்கும், 7ஆம் இடத்தை பார்த்தா திருமணம் நடக்கும், 11ஆம் இடம் பார்த்தா லாபம் கிடைக்கும். இத போல குரு அப்படின்ற ஒரு முக்கியமான முழுமுதற் சுபகிரகம். குரு அப்படின்றது ஒழுக்கம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படிச்ச நானு புக்ல, பொன்னன் கெட்டால் ஒழுக்கம் கெடும், சுங்கன் கெட்டால் சுகம் கெடும். சுங்கன் அப்படின்னா சுக்கிரன், பொன்னன்னா குரு. குரு கெட்டு போயிட்டாருன்னா ஒழுக்கம் கெட்டு போயிடும். சுக்கிரன் கெட்டு போனா சுகம் மட்டும்தான் கெடும். ஒழுக்கம் கெட்டா யாராவது மதிப்பாங்களா? ஒழுக்கம் இல்லாதவங்களை யாராவது மதிப்பாங்களா? குரு அப்படின்ற ஒரு ஆசிரியர், குரு அப்படின்ற ஒரு பெரிய ஆசிரியர். குருன்றது உபதேசம் பண்றவர். குரு எப்பவுமே உபதேசம் பண்ணிட்டே இருப்பாரு. குருவை வச்சு மேல மேல வந்துடலாம், ஆனா குரு அதே இடத்துலதான் இருப்பார். அவருக்கு உண்டான சிறப்பு அவருக்கு மட்டும்தான், மற்ற எந்த கிரகத்துக்கும் அதை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்க முடியாது. குரு தான் ஆசிரியர். குருவை வச்சு எத்தனையோ பேர் மேல ஏறி வந்திருப்பாங்க. ஆனா சுக்கிரன் அப்படிங்கிறவரு எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கிறவரு. குரு அப்படின்றவரு இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் இருக்கணும், இத்தனை மணிக்கு வரணும்னா இத்தனை மணிக்கு வரணும், இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இந்த கோயில்ல இருக்கணும் இந்த கோயில்ல இருக்கணும் இப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் குரு. இப்ப குரு இல்லாம உங்களுக்கு பெரும் பணம் கிடையாது, குரு இல்லாம உங்களுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் கிடையாது, குரு இல்லாம கடவுளுடைய ஆசீர்வாதமே கிடையாது. குருவை நினைக்கணும். குரு 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 வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் கடவுளே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனாலதான் முதல்லயே ஆரம்பத்திலேயே நான் வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு ஆரம்பிச்சேன். ஏன்னா குரு தான் நமக்கு எல்லாத்தையும் வழிகாட்டக்கூடியவர், குரு தான் கடவுளை காட்டக்கூடியவர், குரு தான் முழுமுதற் சுபகிரகம். குரு பார்த்தால் கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. குரு பார்த்தால், குரு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தா அவனுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. லக்னாதிபதியே நீச்சமாய் மறைஞ்சிருந்தாலும், லக்னாதிபதியே 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்தாலும், லக்னாதிபதியே ராகு கேதுக்களோட சேர்ந்திருந்தாலும், குரு அந்த இடத்த பார்த்துட்டா அவனுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி சாரு, நம்ம சிவகுமார் சார் சொன்ன மாதிரி சுக்கிரனுக்கு ஒரே ஒரு பார்வை தான், ஆனா குருவுக்கு வந்து பக்க பார்வைகள் 3 இருக்கு. அந்த 3 பார்வைகள்ல அவர் என்னென்ன நன்மை செய்வாரு, அது மட்டும் இல்லாம அவருடைய தசாபுத்தி காலங்கள்ல என்னென்ன நன்மையை செய்வார் அப்படின்றது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவரு ரிஷபம், துலாம், இந்த மிதுனம், கன்னி இந்த லக்னத்துக்கு வேணா ஆகாதவரா இருக்கலாம். மற்றவங்களுக்கு குரு திசை வர்றப்போ அவர் ஏராளமான அபரிவிதமான பலன்களை கொடுப்பாரு, நல்ல வேலையை கொடுப்பாரு, நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுப்பாரு, ஒரு கௌரவத்தை கொடுப்பார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி அவர் வந்து ஆட்சி பலம் பெறப்போ
தந்தையினுடைய பாக்கியங்கள் கிடைக்கும், தந்தை மூலமா கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், நல்ல பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். குரு இருந்தாதான் குழந்தை பெற முடியும். ஏன்னா அவர் காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அவர் காரணம் இல்லாம உச்சமாகல அந்த இடத்துல. ஏன்னா சந்திரன் அந்த இடத்துல ஆட்சி பலம் பெறார். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடம் வந்து தாயார் ஸ்தானம். சந்திரன் அப்படின்றது தாய், குருங்கிறது குழந்தை. அப்ப குருங்கிற குழந்தைய பெற்றாதான் அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி சந்திரனா மாறி அவளுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குது. சும்மா கல்யாணம் மட்டும் முன்னிட்டு சுக்கிரனாவே இருந்துட்டா போதுமா? என்னைக்கு வந்து அவ தாயாகிறாளோ அன்னைக்கு தான் முழுமையான மதிப்பெண்களை பெறா அப்படிங்கிறது என்னுடைய வாதங்க. கல்யாணம் பருவம் எழுதும் போது அவ 25 மார்க் வாங்குறா, கல்யாணம் பண்ணும்போது 75 மார்க் வாங்குறா. தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது தான் 100 மார்க் வாங்கி அவ சென்டம் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து அடைகிறா அப்படிங்கிறது என்னுடைய வாதங்க. குரு இல்லாம எந்த ஒரு செயலும் இல்லை. நன்றிங்க ஐயா. அடுத்தது சுக்கிரனை அழைக்கலாங்க ஐயா. அடுத்தது சுக்கிரன் அணியிலிருந்து திருச்செங்கோடு மாநகரிலிருந்து ஜோதிட ரத்னா திருமதி டி நந்தினி சிவராஜ் அவர்களை பேச அழைக்கின்றேன். ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பெறை போல் நிற்றினை நந்தி மகந்தனை நாண சுழந்தினை இந்தியில் வைத்தடி போட்டினேனே. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனு ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. குருவே சரணம், குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய், தந்தை, எனது கணவர் மற்றும் குழுவில் உள்ள ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இது என்னோட முதல் பட்டிமன்றம். ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க ஐயா. ஐயா, மகாலட்சுமி வேணாம் அப்படிங்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க ஐயா. பாருங்க, யாருமே கையை தூக்கானோம். பாத்துக்கோங்க, இதுல இருந்தே தெரிய வேணாம், மகாலட்சுமி அம்சமானா சுக்கிரன் வேணும் எல்லாத்துக்குமே. யாராவது பிறந்ததுல இருந்து இறக்குற வரையும் புது துணியா போடலன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஐயா, மங்கள வாழ்வு கொடுப்பவர் சுக்கிர பகவானே. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா தசாபுத்தி காலம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 20 வருஷம் கொடுத்திருக்காங்க, குருவுக்கு 16 வருஷம் தான் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்தே தெரிய வேணாம் ஐயா சுக்கிரன் தான் சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்ட்டு. ஐயா சொன்னாரு குரு பெயர்ச்சி ஆனா குருவுக்கு தான் வந்து எப்படி பெயர்ச்சி ஆயிடுச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்ட்டு. அது அதுக்காக இல்லையா, அவர் நின்ன இடத்த கெடுத்துடுறாரு. பார்வை நல்ல பார்வையா இருந்தாலும் அவர் நின்ன இடம் பால் தானே, அடுத்தவங்கள தானே அவர் வாழ வைக்கிறாரு. நின்ன இடம் பால் பண்ணிடுறாரு. நம்மள கெடுக்கிறாரா, நல்லா வச்சிருப்பாரா, என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா சுக்கிரன் அப்படி இல்லையா, அவர் நின்ன இடத்தையும் சரி பாக்குற இடத்தையும் சரி நல்லபடியாவே வச்சிருப்பாரு. அதனாலதான் ஐயா அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பாக்குறாங்க. சுக்கிரன் 1 வருஷம் பார்த்தா போதுங்க ஐயா, பொருளாதாரம் அவங்களுக்கு முன்னேறி மேலோங்கி வந்துருவாங்க ஐயா. தினசரி பண வரவு செலவு அத்தனைக்கும் காரணம் சுக்கிரனே. நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு நின்னா வண்டி, ஓட்டுனா வண்டின்னு போயிட்டே இருக்கிறோங்க ஐயா. அதுக்கெல்லாம் யாரு காரணம்? வண்டி வேணான்னு யாராவது சொல்லுவோமா? அதுக்கு காரணம் சுக்கிரனே. சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவோம். சிறிய பணம் தான், அதை சேர்த்ததான் பெருசாகும். நவகிரகங்கள்ல முக்கியமான தனித்துவம் வாய்ந்தவர் சுக்கிரன் தான். 10 விதமான போகங்கள், அனைத்து நற்பலங்களையும் வாரி வழங்குவர் அவரே. சுக்கிரன் பணத்தை குறிப்பவர். திருமண வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா ஆண் ஜாதகத்துல மனைவியும் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாத்துக்கும் அவரே காரணமானவர். நடுவர் அவர்களை இப்ப சொல்லுங்க, நீங்க இப்போ நைட் நேரத்துல லைட் போடாம வீட்டுல இருக்க முடியுங்களா? கரண்ட் அப்படிங்கிறது செவ்வாதான், இருந்தாலும் அந்த பல்ப் அப்படிங்கிறது சுக்கிரன் அல்லவா, வேணும்ல வெளிச்சம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நம்ம அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம கொஞ்சம் பவுடருக்கு இதை அடிச்சு
கொஞ்சம் நகை நட்டு ஏதாவது போட்டு போய் நின்னோம்னா நம்மள ஒருத்தர் பார்ப்பாங்க, மதிப்பா பார்ப்பாங்க, பிடிப்பாங்க. இல்ல அப்படின்னா நம்மள மதிப்பா அவங்க பார்ப்பாங்களா இல்லையா? அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எத்தனை வாட்டி கண்ணாடி திரும்பி இங்க நல்லா இருக்கா, இங்க நல்லா இருக்கா, இப்படி எத்தனை வாட்டி நம்ம பாக்குறோம். அந்த கண்ணாடியே சுக்கரன் தான் ஐயா. நமக்கு வாழ்க்கையில கண்ணு ரொம்ப முக்கியங்க ஐயா. அந்த கண்ணுக்கு காரகரானவர் சுக்கிரனே. அவர் இல்லைன்னா எவ்வளவு சிரமம். அததான் அன்னைக்கே கண்ணதாசன் சொல்லிட்டாருங்க ஐயா. இங்கு நீ யாரோ, நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலில் முன்னே நீயும் வேறல்ல, நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நான் அல்ல. இப்படி சுக்கிரன் தான் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாததே. சுக்கிரனே சுக்கிரனே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிம்மா. இப்ப சுக்கிரன் இல்லைன்னா எதுவுமே இல்ல. மங்கள வாழ்க்கைக்கு நீங்க எவ்வளவு பணம் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் மங்கள வாழ்க்கைக்கு கலத்தரகாரங்களுக்கு நாங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வருஷத்துக்கு 3 தடவை 3 பார்வையை பார்த்தாலும் நாங்க மாசத்துக்கு ஒவ்வொரு தடவை பார்த்துட்டு வந்து ஒரு வருஷத்துல நாங்க எல்லாத்துக்கும் எல்லா பலனையும் செய்வோம். நீங்க ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொருத்தரும் தாண்டி வர்றதுக்கு 12 வருஷம் ஆயிரும் ஒரு ராசி கிட்டத்துக்கு ஒன்று வர்றதுக்கு, ஒரு தடவை வர்றதுக்கு. ஆனா நாங்க ஒரு வருஷத்துல 12 ராசி சுத்தி வந்துருவோம். அதனால எங்களுக்கு பார்வை ஒண்ணு இருந்தாலும் நாங்க ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்லி தன்னோட வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்ததாக அதற்கு பதிலுரைக்க பாண்டிச்சேரியிலிருந்து ஜோதிட கலாநிதி யுகா எம் சிவகுமார் ஐயா வர்றாரு. அவரு தன்னோட வாதத்தை எடுத்து வைப்பார். குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் பேச்சு இதுதான். சில இடத்துல கண்டிப்பா திக்கும் எனக்கு. அனைவரும் பொறுத்து காத்து கேளுங்க. பேச்சு முதல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். இதுல நிறைய விஷயங்கள் பேசலாம் தான் இருக்கு. இங்க பேசின விஷயத்த எடுத்து பேசுவோமே அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு கருத்துக்கு வந்துட்டேன் நான். அதை விட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சு மற்றவங்ககிட்ட பேசுவேன், நம்ம செய்யலான்னு சொல்லுவேன். 26 வருடங்களா நான் சொல்லி எந்த ஒரு செயலும் நடக்கல. இந்த பட்டிமன்றம் நடக்கணும், நடந்திருக்கு, நடக்கிற வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். இதுக்காக நான் ஒரு செயல்பாடு சொல்லுவேன், ஆனா அது செய்ய முடியாது, செயல்பாட்டுல வரல இவ்வளவு நாளா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்ப நடந்திருக்குன்ற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டென்ட் இருக்கோ இல்லையோ ஏதாவது பேசணும், நம்ம பேசுறதுக்கு நம்ம வழி வகுக்கணும். மற்றவங்க மேல வரணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். யார் என் கூட பழகினாலும் பேசினாலும் அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி என்ன செய்யணும், அது மாதிரிதான் செய்யணும். அது போல எப்பொழுதும் நம்ம ஐயா நடுவரா போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த நடுவரா போற இடத்துல ஏன் நம்ம ஒரு பட்டிமன்றத்தை வச்சக்கூடாது, நம்ம கூட இருக்கவங்கள உருவாக்கலாம் அப்படின்ற எண்ணத்துலதான் இந்த விஷயத்த நான் முன்னெடுத்து வச்சேன். அதை ஐயா செயல்படுத்திட்டாரு. ஸ்ரீதர் ஐயாவும் வசந்த ஐயாவும் அதுக்கு ரொம்ப 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 தலைவணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குருவை பத்தி பேச வந்திருக்கேன். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, என்னுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம், அதே குரு எனக்கு உச்சத்துல இருக்கார். பிரபஞ்சம் எனக்கு வழி கொடுத்துருக்கு. இதுக்கு குருவை பத்தியே பேசுறா, குரு பத்தியே இருக்கட்டும், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு தான் இருக்க. என்னை பொறுத்தளவுக்கும் நல்லதுதான் செய்யணும்ன்ற எண்ணத்தை தாற்பரியத்துல நான் வந்துட்டு இருக்கேன். அதே போல எல்லாரும் வரணும், எல்லாரும் மேல வரணுன்ற எண்ணத்தோட தான் இது உருவாக்கி வச்சிருக்கேன். இப்ப நம்மளால முடியாதா, நம்ம மற்றவங்களுக்கு சொல்றோம் நீ செய்தா அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் 2 பேரும் என்ன ஊக்குவிச்சு உள்ள இட்டு வந்துட்டாங்க. நம்மளும் பேச ஆரம்பிச்சிட்டோம். சாந்தி அம்மா பேசினாங்க. அந்த காலத்துல இந்த ஒரு வார்த்தையை வச்சு பேசியிருந்தாங்க. அப்படின்னா இந்த காலத்துல என்னம்மா, அந்த காலத்துல சொல்லியிருந்தீங்கம்மா, அந்த காலத்துல எல்லாமே குருவாகப்பட்ட நாங்க உங்ககிட்ட சாவியை கொடுத்து எல்லாமே வச்சிருந்தோம் பாத்துக்குங்கன்னு. இப்ப கொடுக்குறியா இல்லையா வாங்கிக்கணும் பிடிக்கிறாங்க. அதான் பயமா இருக்குது. இதுக்குதான் சண்டை சச்சரவுன்னு அப்படி போட்டி எல்லாம் ஏற்பட்டு இருக்கு நமக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்குது. ஜனன ஜாதகத்துல அதாவது எனக்கு இருக்கிறதான் சொன்னேன், சாரி மன்னிக்கும். அப்புறம் மேனகா அம்மா சொன்னாங்க, ஒரு கார்பரேட் கம்பெனில நம்ம வேலைக்கு போறோம், ட்ரெஸ் பண்ணணும், நல்லா இருக்கணும், அங்க போனாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. இல்லைன்னு சொல்ல வேண்டாமா, கார்பரேட் கம்பெனி யாருமா, குருதாமா, அது சுக்கரன் கம்பெனி இல்லையே. லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த இடத்துல போனா சுக்கரன் கிடைக்குதா?
அந்த இடத்துல போகணும். அப்பனா நீங்க சிறு வியாபாரம் சிறு கம்பெனிக்கெல்லாம் ட்ரெஸ் அசிங்கமா போட்டு போனா ஒத்துக்க மாட்டாங்களா? அப்படி கிடையாதுமா. மனம் வேறு குணம் வேறு ட்ரெஸ் வேறு இல்லைன்னு சொல்லடா. அதனால நீட்டா போட்டுட்டு போங்க, இப்படி அலங்கரிச்சுன்னு தான் போகணுன்ற அந்த எண்ணங்கள் இல்ல, வேண்டாம், அதை மாத்திங்க அப்படின்றத என்னுடைய சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய வாதத்தை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாத 20 வருடம் குருவுக்கு அப்படின்னு சொல்றாங்க அம்மா. நல்லா சொன்னாங்க, 20 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டப்படுறது 20 வருஷம் தான்றாங்க. கூட இருக்க சுக்கிரனாகப்பட்டது யாரு? நீங்க தானே. அதை தாண்டி எங்க கூட தானே பயணம் பண்றீங்க. அப்ப எவ்வளவு நாள் இருக்கிறீங்க? இந்த 20 வருஷம் பார்த்தாதே மீதி வருஷமும் நம்ம கூட பயணம் பண்றீங்க. அதை நினைச்சாலே இன்னும் 2 பயமா இருக்குதுமா. ஏன்னா மத்தவங்களை நாங்க மேல ஏற்றி வைக்கணும் தான் நினைக்கிறேன். குரு இருக்கிற இடம் பாழுன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. தன்னை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி பார்ப்பவன் குரு. 5, 7, 9 பார்வை பாக்குறாரு. தன் வீட்டுல இருந்து 5ஆம் பார்வை எங்க பாக்குறாரு பாருமா? 12ஆம் இடத்தை, அயன சயன போக்கத்தை நல்லபடியா பாக்குறாரு. அங்க இருந்து பாருங்க, மன்னிக்கவும், 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அதாவது என்னுடைய ஜாதகத்தை எடுத்து பேசுற மாதிரி இருக்கு. நானு எனக்கு 12ஆம் இடமா இருக்கும். 2ஆம் இடத்தை பாப்பாரு, அங்க இருந்து நேர் பார்வையா பாப்பாரு. அதாவது மகர வீட்டை, தொழிலை நல்லபடியா காட்டுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை மீனத்தை பார்ப்பாரு. ஏன்னா சுக்கிரன் தன் வீட்டையும், சுக்கிரன் உச்சம் அடைகிற அந்த வீட்டையும் அவர் பாக்குறாரு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு குரு. அது பலகால் ராசி, அதாவது பலகாலுடைய நண்டு அந்த இடத்துல ராசி அங்க இருக்கிறதுனால மற்றவங்க எல்லாரும் கட்டி அரவணைச்சு ஒன்னா வச்சுக்கிறாரு. அந்த வீட்டுல சந்திரன் உச்சம் ஆட்சியா இருந்தாலும் உச்சம் அடைஞ்சாலும் அப்ப குடும்பம்ன்ற ஒரு விஷயத்து உள்ள வராரு. குரு உச்சம் ஆகிறது குடும்பம்ன்ற விஷயத்துல உள்ள வரதுனால மற்றவங்க எல்லாம் வேணும்ன்ற எண்ணம் அங்கே கிடைக்குது. தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல குரு உச்சமானாலும் அவர் உச்சம் அடைகிற இடம் யாரு? யாருடைய பாதத்துல? சனி பகவான். 2க்கும் 3க்கும் உடைய சனி பகவான். அங்கிருந்து காலபுருஷனுக்கு 4ல இருந்து 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கும்போது 10ஆம் இடம் புருஷனுக்கு 10ங்களா? அப்ப 4ஆம் இடம் நல்லா இருக்கும், 10ஆம் இடம் தொழிலை வளர்த்து கொடுப்பாரு. இந்த விஷயத்துல இருக்கும்போது எல்லாரையுமே நல்லபடியா வச்சிருக்கணும்ன்ற எண்ணம் தான் குருவுக்கு ஏற்படுது. ஆமா நந்தினி அம்மா இப்ப சொன்னாங்க, புது துணி போட்டுக்கிறீங்களா? எல்லாம் போடாதெல்லாம் யாரும் இல்ல. சுக்கரன் சம்பாரிச்சு அந்த கொடுத்தாதானங்க உங்களுக்கு வருது. அவங்க சம்பாரிச்சு கொடுத்தாதானம்மா. சம்பாரிச்சு எடுத்து கொடுத்தா நல்லா பெருமணம் போடலாம், ட்ரெஸ் பண்ணலாம். ட்ரெஸ் பண்ணாது இருக்க முடியாது. நான் போடலன்னு நான் உட்காந்து இருந்தேன்னா யார் வாங்கி தருவாங்க? பணம் வாங்கி தரது யாரு? சம்பாரிச்சு எடுத்து கொடுத்தாதான் பணம் அங்க கிடைக்கும். நம்ம அந்த இடத்துல நல்லபடியா ட்ரெஸ் போடலாம். ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லல. அதே போல மாதா பிதா குரு, அங்க பாருங்க 3வது இடத்துல வந்துட்டார் குரு. குரு இல்லை என்றால் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல வந்துடும். நம்ம பள்ளி மாணவர்கள் பஸ் எல்லாம் போறாங்க பாத்துப்பீங்களா? கல்லூரி முதற்கொண்டு அவங்க போற பஸ் பாருங்க மஞ்சள் கலர்ல இருக்கும். குருவோட காரகத்துவம் அங்க அமைஞ்சிருக்கு. அதன்படி நம்ம அங்க செய்யணும். பெண்கள் ட்ரெஸ் பண்ணின்னு போறாங்க, நல்லா போகணும்னு சொன்னாங்க அம்மா. கரெக்டு. அவங்க போட்டுருக்க ட்ரெஸ் ஆடை எது? பட்டாடை யாரு? குருவா? அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் கம்மல் செயின் இல்லாத கண்டிப்பா போக மாட்டாங்க. அப்ப அது யாரு? அதுவே குருவா? பெருமணமான குருவா? அங்கதான் அந்த இடத்துல குரு நமக்கு முன்கூட்டியே நமக்கு சில விஷயங்கள் சேர்ந்தார். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, சின்னதா ஒரு கதை சொல்றேன். ஒரு 200 ரூபாய்க்கு, அதாவது சுக்கிரனா மற்றவங்க செய்யற விஷயம், ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு கீரை வாங்கி விற்கிறாங்க. அந்த கீரை வித்தாங்கன்னா ஒரு 50 ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் லாபம் கிடைச்சதுன்னா ஒரு மாதத்துடைய விலை அவங்களுக்கு லாபம் 1800 ரூபாய் கிடைக்கும். ஒரு வருடத்துக்கு 35,000 18,000 ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதுவே சுக்கரன் நம்ம எடுத்துக்கலாம், பெருமணமா எடுத்து நம்ம பேச வரோம். சுக்கரன்ட்டு ஒரு பேங்க்ல ஒரு 5 லட்சம் கடன் வாங்குங்க. இதே காலகட்டத்தில், அதாவது இவங்களுக்கு சொன்ன 200 ரூபாய்க்கு 50 ரூபாய் லாபம் சொல்லிட்டு நம்ம எடுத்து பேசினா ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்ப 25,000 3 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு நம்ம சம்பாதிக்கலாம். அந்த 5 லட்சமும் 3 லட்சமும் சேர்த்து 8 லட்சம் பெருமனத்தோட ஆசைப்படணும். எப்பயுமே பெருசா ஆசைப்படு. என்னப்பா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் தான். பெருசா ஆசைப்பட்டால் அதுக்கு கொஞ்சம் கொறுக்கிதான் வரும். அதனால முழுசா அச்சீவ்மெண்ட் இல்ல. 100% ஆசைப்பட்டா 90% நமக்கு கிடைக்கும். அதுபோல 5 லட்சம் நமக்கு முதல் போட்டா 3 லட்சம் லாபம் கிடைக்கும். அதை கொண்டு நம்ம பெருசா எடுக்கலாம். பணம் இல்லைன்னா மேக்சிமம் மதிக்க மாட்டாங்க யாரும். நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுதான் பார்த்திருக்கோம். சாதாரணமா நடைமுறை வாழ்க்கையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் நானு. அதன்படி பாத்தீங்கன்னா பணம் வேணும். பணம் இல்லைன்னா யாருமே எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அதுபோல் குருவாகப்பட்டவர் உளவியல் ஆலோசகர், எல்லாருக்கும் நன்மையை சொல்றவர். அதே போல நமது பாராளுமன்றத்திலே நீங்க எடுத்தீங்கன்னா 363 பேர் தனுசு ராசிக்காரர்களும் குருவோட நட்சத்திரமும் குருவோட லக்னம் உள்ளவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தான்
மந்திரி, அந்த காலத்துல மந்திரி வந்து தனுசு ராசிக்காரர்கள் தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். குருநாதர்கள் மற்றவர்கள் சொன்ன கேட்ட கேள்விதான் இது. அதனாலதான் நான் இது சொல்றேன். அவங்க ஆட்சி அதிகாரத்தில் ராஜாவாக இல்லைனாலும் மூலக்காரனா செயல்படுறவர் யாருன்னா குருவை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்றத இங்க நான் உங்களுக்கு சொல்றேன். பொருளாதாரத்துல நிறைய விஷயங்கள் இவங்களுடைய நிலை இல்லாத போக முடியாது. அது மாதிரி வக்கீல் அவங்க தான் இருப்பாங்க, நீதிபதி அவங்களதான் இருக்காங்க, தங்க நகை வச்சிருக்கவங்க அவங்களதான் இருப்பாங்க, வங்கியில வேலை செய்யறவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி கோவில் விசேஷம், கோவில் அதாவது கோயில அறங்காவலரா இருக்கிறது, கோயில்ல கடைநிலை ஊழியரா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கதான். என்னதான் நம்ம சுக்கிரனா நம்ம ஜொலித்தாலும் கடைசியில கடவுள்கிட்ட போய் நம்ம மண்டிட்டு தான் ஆகணும். அதனால குரு இல்லை என்றால் வேற எதுவும் இல்லை என்று என்னுடைய வாதத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா வந்து நீங்க என்னதான் சூரியனுடைய ஒளியை வாங்கி விடிவெள்ளிக்கு முன்னாடி நீங்க வெளிச்சாலும் நீங்க மேக்கப் தான் அப்படின்னு ஐயா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க ஆசிரியர்கள் மாதிரி இன்னிடம் பாலா இருந்தாலும் நாங்க என்ன பார்க்குற இடத்துல வளர்த்தி விடுவோம். எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் தான் அதே ஒரு கிளாஸ்ல அவர் ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் அதே ஆசிரியர் பண்ணிட்டு செய்வார். ஆனா அவர்கிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு போறாங்கல்ல, அது மாதிரி நாங்க பார்க்குற இடமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காரு. இப்போ அதற்கு எதிர்வாதம் செய்வதற்காக டெக்ஸ்டைல் சிட்டி கரூரில் இருந்து ஜோதிட மதம் பஞ்சாங்கம் வாசிப்பான திருமதி கே வசந்தி கலைவாணன் அவர்களை அழைக்கின்றேன். ஓம் வக்ரதுண்டாய தீமஹி தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். மாதா பிதா குரு என் குலதெய்வம் பாதம் தொட்டு வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் இங்கு பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த உயர் திரு ஸ்ரீதரையா அவர்களுக்கும் உயர் திரு வசந்தையா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிர் அணியில் உள்ள நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு உள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது குருவா சுக்கிரனா அப்படின்னு சொல்லி தலைப்பு. இதுல மனித வாழ்க்கைக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானது உண்ண உணவு, உடுக்க உடை, வாழ்வதற்கு இருப்பிடம், இதெல்லாம் தேவை. இதற்கு காரக கிரகம் யார் என்று கேட்டால் எதிரணியே சொல்லும், நடுவர் அவர்களும் சொல்வார்கள் சுக்கிரனே என்று. திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாங்க, அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இன்பமே இல்லை என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு இரவு படுக்கிற வரைக்கும் நமக்கு தேவைப்படுபவர் சுக்கிரனே. ஏன் இரவு தூக்கம் வர்றதுக்கு காரணமும் சுக்கிரனே தான். நடுவர் அவர்களே ஆரம்ப உரையிலே சொல்லிட்டாங்க, அவருக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய கலத்தரகாரன் சுக்கிரனை பத்தி தான் பெருமையா சொன்னாங்க. அப்ப சுக்கிரனே என்று அவர் தெளிவுபடுத்தி விட்டார். ரவிக்குமார் சார் சொன்னாரு, பொருளாதாரம் மட்டும் முக்கியமல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. ஆனா பொருளாதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? உங்கள் குடும்பத்திற்கு, உங்க மனைவி, குழந்தை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது பொருளாதாரம். அதனாலதான் சார் நீங்க என்ன வெளிநாட்டுக்கே போயிருக்கீங்க. குரு எப்படி சேமிச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சுக்கிரன் என்ற சிறுபணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்தால் தான் பெரும்பணமா மாறுது. அதே மாதிரி 9ஆம் இடம் வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த வெளிநாட்டுக்கு சென்று பொருளாதாரத்தை தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. அப்பவும் நீங்க பொருளாதாரத்துக்காக தான் போறீங்க, சுக்கிரனுக்காக தான் போறீங்க. உங்க மனைவி குழந்தைகளை சந்தோஷப்படுத்தவும் சொகுசா வாழ வைக்கவும் தான் போறீங்க. அப்புறம் நீங்க ஆசைப்பட வேண்டாம் சார், நீங்க காரெல்லாம் வாங்க வேண்டாம், நடந்து போவீங்களா? இல்ல, நீங்க வீடு 2 பெட்ரூம் இருக்கணும், கட்டில் இருக்கணும், பீரோ இருக்கணும், சோபா இருக்கணும், எல்லாம் இருக்கா இல்லையா உங்க வீட்டுல?
கண்டிப்பா இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரன் தான். அப்புறம் குருவை வந்து ராஜ உறுப்புகள் நோய் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த நோயை குணப்படுத்தும் மருந்தே சுக்கிரன் தான். ஓகேங்களா? அப்புறம் சிவகுமார் ஐயா சொன்னாங்க மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சுக்கிரனுக்கும் உண்டு. அதே சமயம் 7ஆம் பார்வையாவது சுக்கிரன் பார்த்தால்தான் ஐயா உணவு கிடைக்கும். குடும்பத்தையும் குழந்தைகளையும் சுக்கிரன் தான் கட்டி காப்பாத்துவாரு. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வருடத்துக்கு ஒரு இடத்தில் இருந்தாலும் 6, 8, 12 இருந்தால் ஒரு வருடத்துக்கு பிரச்சனையை சமாளிக்க வேண்டும், குருவை சமாளிக்க வேண்டும். ஆனால் மாதம் ஒரு ராசிக்கு சுக்கிரன் சென்று நமக்கு எல்லா வளத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கிறார். அதே சமயம் போச்சாரம் சீனிவாசன் ஐயா சொன்னாங்க குரு பார்த்தா கோடி தோஷம் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குரு பார்த்தா கோடி தோஷம் போகும், ஓகேயா. ஆனா காலபுருஷ தத்துவப்படி 2-7 சுக்கிரன் என்னங்க அப்படிங்கிறது 7ஆம் இடம் அன்பளிப்பு. தான தர்மத்தில் சேர்ந்தது கோதானம். என்னங்க பசுவை தானம் செய்தால்தான் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும். என்னங்க இங்கேயும் தோஷத்தை நீக்கும் கிரகம் வந்து சுக்கிரன் தான், காரக கிரகம். அதே சமயம் ரிஷப துலாமில் குரு பகையாக நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா சுக்கிரன் குருவை பகையா குருவான சுக்கிரனை பகையா நினைக்கிறாரு. ஆனா சுக்கிரன் வந்து குருவை பகையாவே நினைக்கிறது இல்ல, குரு வீட்டுல நட்பா தான் இருக்கிறாரு. அதே சமயம் தாய் ஆவதற்கு காரணம் சுக்கிரன் தான். என்னங்க அதுக்கு என்ன காரணம்னா இப்ப வந்து இது சொல்றாங்க அவங்க, ஒரு நிமிஷம். இப்ப ஆணுக்கு ஆண்களுக்கு விந்துவும் பெண்களுக்கு ஸ்ரோனிதம் என்னும் கருமுட்டைக்கும் காரகத்துவம் சுக்கிரனே ஆவார். கரு உற்பத்தியாகி 1 மாதம் வரை குழந்தையின் வளர்ச்சிக்கு சுக்கிரனே உதவியாக இருக்கிறார். அதை விட்டுட்டு நீங்க குருதான் வந்து குழந்தைக்கு காரணம், குருதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவர் காரணம் இல்லைங்க. அப்புறம் யுவா கிராபிக்ஸ் சார் சொல்றாரு என்னங்க நான் சொல்லி எதுவுமே நடந்தது இல்ல, என்ன இப்ப வந்து பட்டிமன்றம் நடந்திருக்குது முதலா அப்படின்னு சொல்லி அதற்கு காரணம் வந்து உங்க வாக்கு பலிதம். அது வாக்கு பலிச்சிருச்சு. என்னன்னா 2ஆம் இடம் சார். என்னங்க இங்கேயும் 2ஆம் இடம் தான் பலிச்சிருக்குது. என்னங்க சண்டை போடுறாங்க, பணத்தை வாங்கி இடுப்புல சொருகு, அதனால சாவிய புடுங்கன்னா சண்டை போடுவாங்கங்கிறீங்க. எதுக்கு சார் சண்டை போடுறீங்க? பீரா வாங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டையே வராது. என்னங்க அதே மாதிரி சுக்கிரனும் வந்து சிவபெருமானிடம் தவம் செய்து வாங்கிய மந்திரத்தை, சஞ்சீவி மந்திரத்தை அந்த குரு அனுப்பிய கச்சனுக்கு சொல்லி கொடுக்க இல்லைங்களா? யாருதான் சார் இந்த மாதிரி கொடுப்பாங்க? குருனா விட்டு கொடுப்பாருங்கிறீங்களா? இவ்வளவு பெரிய இதுவே அவர் கொடுத்திருக்கிறாரு. என்னங்க அதுதான் சொல்ல நம்ம. அதே சமயம் பட்டு நகை அப்படிங்கிறீங்க. அந்த பட்டு நகை எல்லாமே சுக்கிரன் தான் சார். என்னங்க 5 லட்சம் போட்டா உங்களுக்கு லாபம் வந்து 3 லட்சம் கிடைக்கும், 8 லட்சம் ஆகும். அது அந்த பணம் வந்து உங்களுக்கு பெருகும் அப்படிங்கிறீங்க. ஆனா அந்த சின்ன தொகையை போட்டு அப்புறம் தான் பெரிய தொகை எடுக்கிறீங்க. அதுக்கும் காரணம் சுக்கிரன் தான் சார். சார் இந்த காலத்துல எந்த பெண்களாவது பியூட்டி பார்லர் போகாம இருக்காங்களா? அதை பெண்களை அழகுபடுத்துற எல்லா விஷயமும் சுக்கிரன் தான். கூட வர்ற பொண்ணு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நீட்டா வரணும்னு இந்த காலத்துல எல்லாமே நினைக்கிறாங்க. அதே சமயம் இன்னும் ஒண்ணு கேக்குறேங்க சார், ஏன் ஆண்கள் வந்து இப்ப முடி வெட்டுறதுக்கு சுக்கிராம்சம் கொண்ட பியூட்டி பார்லர் தானே போறீங்க? பியூட்டி பார்லர் போய் தான் நம்மளை ஸ்டைலாக காமிக்கிறாங்க. உண்மைதானங்க சார்? அதனால வந்து உங்களுக்கு அதே மாதிரி அதிகமான பொருளாதாரம் வேண்டுமானால் ஹோட்டல், துணிக்கடை, பேக்கரி, ஃபேன்சி ஸ்டோர், இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா சுக்கிரன் தான். இன்னொன்னு சொல்லட்டுங்களா? நம்ம தமிழ்நாட்டில் பொருளாதார உயர்வுக்கு காரணமான மதுபான கூடமே சுக்கிரன் தான் சார். அங்க இங்க போகாட்டி என்ன, நம்ம நாட்டோட இதுவே சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி இப்ப யார் சார் அரசு பள்ளியில படிக்க வைக்கிறாங்க? இப்ப ரவிக்குமார் சார் அங்கதான் இருக்கிறாரு. எதுக்கு? குழந்தைங்க வந்து நல்ல ஸ்கூல்ல நல்லா நிம்மதியா ஆனந்தபுரமா ஏசியில உட்காந்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுதான் அங்க போயிருக்கிறாரு. கூலி தொழிலாளி கூட தன் குழந்தைகளை வந்து ஆடம்பரமான தனியார் ஸ்கூல்ல தான் சேர்த்திடுறாங்க சார். அதே மாதிரி இசையை விரும்பாதவங்க யாருமே இல்ல. இசை நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டால் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை
இந்த பாட்டு பாடி, இது ஒண்ணும் இல்ல, திருமண விழாவில எல்லாம் பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி சம்பாதிச்சு கொடுக்கறது சுக்கிரன் தான். இப்ப நம்ம எல்லாரும் விரும்புறது என்னங்களா, திருமணம்னா என்ன செய்வாங்க, ஆடம்பரமான திருமணம் தான். திருமண மண்டபம் நல்லா இருக்கணும், மணமேடை அலங்காரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே காரணம் சுக்கிரன் தான் சார். இந்த காலத்துல வந்து நிறைய மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருப்பவர் சுக்கிரனே. அதாவது மனித வாழ்விற்கு இன்றியமையாதது சுக்கிரனே அப்படின்னு தாங்க சார் சொல்வேன். இன்னொரு இது என்னன்னா, சுக்கிரன் குரு சொல்லி கொடுப்பான், சுக்கிரன் சொல்லி கொடுப்பான், அந்தணன் அள்ளி கொடுப்பான்பாங்க. இதுல வந்து குரு வந்து பணம் கேட்டா கொடுத்துருவாரு, பெரிய பணம்ங்கிறீங்க. ஆனா சுக்கிரன்கிறவரு அப்பதைக்கு சாப்பிடறதுக்கு தான் பத்தாதுங்க. நாம உழைச்சி சம்பாதிச்சு தினமும் நம்ம எப்பவும் ரெகுலரா கடைசி வரைக்கும் பணம் வேணுங்கிறத சுக்கிரன் தான் செஞ்சு தருவாருங்க. அதே சமயம் நம்ம அம்மா அப்பாவுக்கு மகன் வந்து சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கி உட்கார வச்சா எல்லாம் எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க, இந்த எங்க மகன் வந்து எனக்கு ஒரு வீடு வாங்கி தந்திருக்கான், நாங்க அதுலதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோடி ரூபாய் கையில கொடுத்தோம்னா எல்லாத்துலயுமே என் பையன் கோடி ரூபாய் கொடுத்துட்டான்னு சொல்ல முடியாதுங்க சார். என்னங்க, அதனால வந்து சுக்கிரன் தான் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவர் என்று சொல்லி என்னுடைய வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்கள் வந்து உண்ண உணவு, இருப்பிடம், உடுக்க உடை எல்லாமே வந்து சுக்கிரன் தான் கொடுக்குறாரு. அது அவங்க கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்க தான் பெண்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை எல்லாம் நாங்க தான் சேமிச்சு வைக்கிறோம் தேவையான அளவுக்கு. நீங்க பெரிய பணத்தை கொண்டு வந்தாலும் விரைவு பண்ணிடுவீங்க. நாங்க அடுத்து அழகா சொன்னாங்க, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இன்ஜினியர் வந்தோன்னே நம்ம என்னமோ ரூம் கேட்கற மாதிரி சொல்றாங்க. இவங்களா சொல்றாங்க அங்க 2 ரூம் வேணும், இங்க அட்டாச் பாத்ரூம் வேணும், இதெல்லாம் வேணும், இவங்களா கேட்டு சொல்லிட்டு நாங்க தான் பண்றோம், நான் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த வசதியில நாங்க தானே செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனா செலவு யாரு பண்றான்னு தெரியல. அடுத்து இதற்கு எதிர்வாதம் செய்வதற்காக ஜோதிட கலாநிதி முத்துக்குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஸ்ரீ குருப்பியோ நமக. சகஜானன பத்மார்த்தம் கஜானன கணிஷம் அநேக தந்தம் ஏகதந்தம் விமலஸ்மகே. அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய அநேக கோடிய நமஸ்காரங்கள். ஐயா, எல்லோரும் ஆரம்பிக்கும் போது குருவோட ஆசீர்வாதம் தான் வேணும் முதல்ல கேட்டாங்க. இங்க நம்ம ஸ்ரீதர் ஐயாவோட ஆசீர்வாதம், நம்மளோட வசந்த் ஐயாவோட ஆசீர்வாதம் முதல்ல ஒரு சொன்னதே எல்லாருமே குருவோட ஆசீர்வாதம் தான். யாருமே சுக்கிரனோட ஆசீர்வாதம் யாருமே கேட்கல. ஏன்னா முதல்ல குரு தான் வந்திருக்காரு. அதனால முதல்ல குரு தான் முதன்மையா இருக்காரு. எல்லாருமே சொல்றாங்க சுக்கிரனுக்கு வாஸ்துல பாத்தீங்கன்னா அக்னி மூலையில் தான் கொடுத்துருக்காங்க. எங்க தென்கிழக்குல எப்பவுமே ஒரு அனலா இருக்கக்கூடிய இடத்துல அக்னி மூலை கொடுத்துருக்காங்க. குருவுக்கு குளுமையான இடம் வடகிழக்கு. அந்த இடம் எப்பவுமே சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளோட வாஸ்து நம்ம ஐயா வசந்த் ஐயா சொல்லக்கூடிய ஒரு உண்மை. ஏன்னா அந்த இடம் சுத்தமா இருந்தாதான் அந்த குடும்ப முன்னேற்றமே இருக்கும். அக்னி அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் அதோட பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்றாங்க அன்றாட பணம் சுக்கிரன், அன்றாடம் பணம் சம்பாதியத்துக்குள்ள போதும் ஆயிடுது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை வேலைக்கு போய் அந்த ஒரு பணத்தை வாங்கறதுக்குள்ள போதும் ஆயிடுது. எல்லோருமே குடும்ப சம்மதமா போறது இந்த கோவிலுக்கு போய் நிம்மதியா சாமி கும்பிடுறது தான். நான் இது வரைக்கும் பேசுனது இல்லை, இதுதான் முதல் தடவை. முதல்ல சொல்றேன், பதட்டம் கொஞ்சம் இருக்கும், அதுல கொஞ்சம் தவறுதலா இருந்தா மன்னிச்சிருங்க. குரு ஒழுக்கமானவர், ஆசிரியர், நேர்மையானவர், எந்த ஒரு நல்ல சிந்தனை கொண்டவர். நம்ம எல்லோருமே ஆசீர்வாதம் வாங்குறது குரு கிட்ட தான் போய் வாங்குறோம். குரு கிட்ட தான் போய் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம். பொருட்கள் கிட்ட தான் விபூதி வாங்குறோம். எல்லாமே குரு. பெரும் பணம் தான் குருன்னு எல்லாமே சொல்றோம். உண்மைதான். சிறு பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதா இருந்து சிறு பணத்தை சிறுக சேர்த்தாதான் பெரும் பணம் சொல்றாங்க. கண்டிப்பா சிறுக சேர்க்கறதுக்கே அந்த நல் உள்ளம், நல்ல சிந்தனை இதெல்லாம் இருந்தாதான் பெரும் பணமே சேர்க்க முடியும். இந்த சிந்தனை நல்ல சிந்தனை இல்லைன்னா குறுக்கு வழியில போய் நிறைய இழக்க வேண்டியது கண்டிப்பா வரும். தாய்மை பத்தி சொன்னாங்க. சுக்கிரன் தான் எல்லாமே மூல காரணம். குரு இல்லாம ஒன்று இல்லை.
அதனால குருவும் வேணும், சுக்கிரனும் வேணும். தாய்மை என்று சொல்லக்கூடிய குரு குழந்தை பிறந்தாதான் அந்த தாய்மைக்கு ஒரு பெருமை சொல்றாங்க. முப்பாட்டினார், நேர்மையானவர், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே அவரோட காரகத்துவம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா, இப்போதைக்கு என்னுடைய வாதம் இவ்வளவுதாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். அதுக்கு அடுத்ததாக இலங்கையிலிருந்து தீபகற்ப தீவிலிருந்து ஜோதிட ரத்னா திருமதி எஸ் ஜெயராணி சிவபாத சுந்தரம் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். மூசிக வாகனனே, மும்மூர்த்திகளின் திருவடியே, முருகரே, முத்தேவியரே, 30 தேவர்களே, முதற்பணிவு உமது திருவடிக்கே. அஞ்சனை மைந்தனே, பஞ்சபூதங்களே, பிரபஞ்ச நாயகர் 9 பேருமே, நெஞ்சார பணிகிறேன் உம் திருவடியே தஞ்சமென. மெய்யில்லா மெய் கொடுத்த மாதாவையும் பிதாவையும் வணங்கி, மெய்யறியா மெய்யறிவு கொடுத்த குருமார்களையும் வணங்கி, மெய்கூற வந்திருக்கும் நடுவர்க்கும், பொன்னே மெய்யென்ற எதிரணிக்கும், பெண்ணே மெய்யென்ற எம்மணிக்கும், மெய்தேடி வந்திருக்கும் அனைவருக்கும், யாமக்குள் வித்தகர் ஸ்ரீதர் ஐயாவுக்கும், வளந்தரும் வாஸ்துவின் நிபுணர் வசந்த் ஐயாவுக்கும் அடியேனின் இனிய வணக்கங்கள். மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது சுக்கிரன் என்பதே அடியேனின் வாதம். எனது உரையை தொடங்குவதற்கு முன்னர் எதிரணியினர் குருவுக்கு 1, 5, 9 எனும் விசேட பார்வை உண்டு என்று சொல்கிறார்கள். 1, 5, 9 பார்வை இருந்து என்ன பலன்? அங்கே சுக்கிரன் தனது முழு நட்சத்திரத்தை கொடுத்து தன்னுடைய பலத்தை எல்லாம் வாங்க உறுதி செய்கிறார். சுக்கிரனே அங்கு பாலமாக அமைந்து ஒரு 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 மனிதனுக்கான மனிதனுக்கும் அவனது குழந்தை, அவனது தந்தை, 3 பரம்பரைக்கும் அவரே ஒரு பாலமாக அமைகிறார். பார்வையில் எந்த பலனும் பெரிதளவில் கிடைக்கப் போவதில்லை. அடுத்து, வாழ்க்கை என்பது கருவறை முதல் கல்லறை வரையிலான பயணம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் பெண் இல்லாத பயணம் இல்லை. இங்கு பெண் என்பது மனைவியாகவோ, மகளாகவோ, சகோதரியாகவோ, கூட பயணிக்கும் நண்பர்களாகவோ அல்லது அத்தியாகவோ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் தவிர்க்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில் உறவாக வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களில் ஏதோ ஒருவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் இருந்துவிட முடியாது. சுக்கிரன் என்பவர் பெண். எனவே சுக்கிரன் எவ்வளவு அவசியமானவர் என்பது புரிகிறதா? எதிரணியில் பேசிக் கொண்டிருக்கும் பொன்னர்களே, இப்போது கூறுங்கள் நடுவரே, உங்கள் வீட்டிலும் சுக்கிரன் இல்லாமல் ஏதாவது ஆகுமா? இதைவிட வேறொரு விளக்கம் வேண்டுமா? ஒவ்வொரு மனிதனது பயணமும் உணவு, உடை, உறையில் என்பதை சார்ந்தும், அடுத்து குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் சார்ந்துமே இருந்து வருகிறது. அதாவது வாழ்க்கை என்பது குடும்பம், வருமானம் எனும் உட்பொருளுள் அடங்கி விடுகிறது. காலகட்ட தத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 2வது இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம். இந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். எனவேதான் குடும்பம், தனம் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாக்கு என்பன சுக்கிரன் கையிலேயே உள்ளது. இங்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கெனும் முக்கிய இடத்திற்கு குருவை அதிபதியாக வைக்காமல் சுக்கிரனியை அதிபதியாக வைக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு மனித வாழ்க்கைக்கு அவசியமானவர் சுக்கிரனே. ஒரு மனித வாழ்வின் முக்கியமான பாகம் திருமணம். அந்த திருமண வாழ்க்கையின் துணையாக அமைவது 7ஆம் இடம். நல்ல வாழ்க்கை துணையும் நல்ல நண்பர்களையும் 7ஆம் பாவகத்தில் வைத்து அந்த இடத்திற்கு சுக்கிரனியை அதிபதியாக வைத்துள்ளார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனித வாழ்வின் முக்கியமான இடத்தில் சுக்கிரனை இடம்பெறுகிறார். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறார். இது ஏன் நடுவரே? இங்கு நமது முன்னோர்களின் சூட்சுமத்தை நாம் கொஞ்சம் உணர வேண்டும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், தூக்கம் மட்டும் இல்லை என்றால் அவன் எல்லாத்தையும் இழந்ததற்கு சமனாகி விடுவது. இப்போது சொல்லுங்கள், உங்களால் தூங்காமல் வாழ முடியுமா தலைவரே, நடுவரே? முடியாது. ஏனென்றால் தூக்கம் அவ்வளவு அவசியமானது. அந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரனே. அது மட்டுமல்ல, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் புதனின் சாரமான ரேவதியில் உச்சமடைகிறார். இது ஏன்? இங்குதான் நாம் நமது முன்னோர்களின் அதிசூட்சுமத்தை உணர வேண்டும். மனிதனின் வாழ்க்கைக்கு அவசியமானது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை அடைவதற்கு வேலை அல்லது தொழில் செய்ய வேண்டும். 10ஆம் இடம் தொழில். 10க்கு 3ஆம் இடமான 12இல் சுக்கிரன் உச்சமடைகிறார். ஒரு தொழில் சிறப்பாக அமைய முதலில் வாடிக்கையாளர்களை கவர வேண்டும். வாடிக்கையாளர்களுடன் சிறந்த முறையில் தொடர்பாடல் செய்ய வேண்டும், அதாவது கம்யூனிகேஷன் செய்ய வேண்டும். அடுத்து நல்ல முயற்சி செய்ய வேண்டும். சுக்கிரன் என்றால் மற்றவர்களை கவரும் விதத்தில் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். புதன் நுட்பமான அறிவு. ஒரு தொழிலில் நுட்பமான முறையில் அதிக முயற்சி எடுத்து வாடிக்கையாளர்களை கவரும் போதுதான் அந்த தொழிலில் அதிக பொருளாதாரத்தை நம்மால் ஈட்ட முடியும்.
எனவேதான் அங்கே சுக்கிரன் புதன் சாரத்தில் உச்சமடைகிறார். நடுவரே, இங்கு குருவும் ஆட்சிதானே, சுக்கிரனை ஏன் எடுக்க வேண்டும்? குரு வீட்டில் அதிக பலம் பெற்று சுக்கிரனை ஆதிக்கம் செலுத்துகிறார். இதனால் தான் சுக்கிரனை வாழ்க்கைக்கு இன்றியமையாதவர் என்று கூறுகிறேன். இன்னும் சொல்ல போனால் எல்லோராலும் பார்க்கப்பட்டும் இயக்கப்பட்டும் வருவது தாராபலன். அந்த தாராபலனை நாம் எடுத்துக்கொண்டால் காலபுருஷனுக்கு 2வது நட்சத்திரமாக வருவது பரணி. 2வது நட்சத்திரம் என்பது தனதாரி. அந்த தனதாரியாக இங்கு சுக்கிரனின் பரணி நட்சத்திரமே வைக்கப்பட்டுள்ளது. ஏன் நடுவரே குருவின் நட்சத்திரங்களில் ஒன்று வைக்கப்படவில்லை? காரணம் என்னவென்றால் பொருளாதாரத்தை குறித்து நிற்பது சுக்கிரன். அதனால் தான் சுக்கிரனின் நட்சத்திரங்களில் ஒன்றான பரணி 2வது நட்சத்திரமாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நமது முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. தனதாரியாகவும் தனஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் களத்திரஸ்தானத்திலும் சுக்கிரனையே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். சுக்கிரனை வாழ்க்கைக்கு இன்றியமையாத கிரகம் என்பதை இதைவிட தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் உள்ளதா நடுவரே? சுக்கிரன் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என்பதை நிரூபிக்கும் போது குரு இல்லை என்பதையும் நாம் நிரூபிக்க வேண்டும் அல்லவா? குருவுக்கு கொடுக்கப்பட்ட 9 மற்றும் 12 பாவங்கள் பற்றி சிந்திக்கும் போது 9ஆம் பாவகம் என்பது கஜானாவை குறிக்கும், அதாவது லாக்கர். 9ஆம் இடம் என்பது 8க்கு 2. 8ஆம் இடத்தில் புதையல், அதிர்ஷ்டம், உழைக்காத பணம் என்பவற்றை குறிக்கும். இந்த செல்வங்களை சேகரித்து வழங்கும் இடமாகத்தான் 9ஆம் இடத்தில் கஜானாவை குறிக்கிறது. இந்த செல்வம் மனித வாழ்க்கைக்கு உகந்ததா? வியர்வை சிந்தாத செல்வம் நிலைக்குமா நடுவரே? இல்லை. எங்கோ யாரோ ஒருவருக்கு கிடைக்கும் புதியலையோ அல்லது அதிர்ஷ்டத்தில் கிடைக்கும் பணத்தை வைத்து மனித வாழ்க்கையை நகர்த்தி விட முடியாது. எனவே நடுவரே, இப்போது சொல்லுங்கள், மனித வாழ்க்கைக்கு யார் முக்கியம்? சுக்கிரன் தானே. 12ஆம் பாவகம் என்பது கடல். அங்கு இருக்கிற குரு என்பது கடலுக்கடியில இருக்கிற பவளம் போன்ற பெரும் செல்வங்களை குறிக்கும். அதாவது நிலத்துக்கடியில இருக்கிற வைரமும் சரி, கடலுக்கடியில இருக்கிற பவளமும் சரி, எவ்வளவு பெரிய அளவில் இருந்தாலும் அது சாதாரண மனித வாழ்க்கைக்கு அவசியமாக கருத முடியாது. இன்னும் சொல்ல போனா குரு என்பவர் வித்தைகளையும் அறிவையும் வேதாகமங்களையும் போதிப்பவர். ஒரு மனிதன் இறையடி செய்வதற்கான வழியை காட்டுபவர். ஆனால் சுக்கிரனோ சுகபோகி நடுவரே. வாழ்க்கையின் படிநிலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவுபவர். ஒரு மனித வாழ்க்கையின் முதலில் அவசியமானது இல்லற வாழ்வு, அதன் பிறகுதான் துறவரம். தன்னை சார்ந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களையும் கடமைகளையும் முடிப்பதே வாழ்வின் முதலாவது முக்கிய நோக்கமாகும். அதன் பிறகுதான் ஞான தேடலை நாம் தொடர வேண்டும். இதுவே மனித பிறப்பின் சாராம்சம். தனது கடமைகளை செய்யாத எந்த ஒரு மனிதனையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லறம் இல்லாத துறவரம் பயனற்றது நடுவரே. இன்னும் நாம் நிரூபிக்க பல வழிகள் உள்ளது. சுக்கிரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவர். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத இந்த சிறப்பு சுக்கிரனுக்கு மட்டுமே உள்ளது. ஆகவே நடுவர் அவர்களே, நல்ல மனைவி, வீடு, வாகனம், பொருளாதாரம், மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலங்களையும் தருபவர் சுக்கிரன் ஒருவரே. எனவே மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது சுக்கிரனே என்று கூறி அடியேனுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். நன்றி. அம்மா சுக்கிரனை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. அவங்களுடைய இலங்கை தமிழ்ல கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்களுடைய வாதங்கள் எல்லாமே சுக்கிரன் தாங்கிறாங்க. கடைசியில என்னையும் சேர்த்து இழுத்து விட்டுட்டாங்க. எனக்கு உணவு, உடை எல்லாமே சுக்கிரன் தான் கொடுக்குறாரு. நல்லா ரைட்டு. ஆனா மனிதனுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஏதோ ஒரு வகையில ஆணுக்கு பெண்ணோட துணை தேவைப்படுது. குழந்தையா இருக்கையில அம்மா, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சகோதரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனைவி. அதற்கு இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம சுக்கிரனோட தேவை, எங்களோட தேவை இருக்குதுங்கிறத தன்னோட அழகான வார்த்தை எடுத்து வச்சாங்க. மேலும் அது அல்லாம என்னென்ன நட்சத்திரத்தை சாரத்தில் இருக்கிறோம், அந்த சாரத்துல இருந்து நாங்க எவ்வளவு பயன்படுறோம். குருவோட ஆட்சி வீட்லயே இருந்தாலும் சுக்கிரன், நாங்க அங்க உச்சம் பெறும்போது சுக்கிரனுக்கு அங்க பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா தன்னோட வாதத்தை அழகா எடுத்து வச்சாங்க. இப்ப இரு அணிகளும் தன்னோட வாத திறமையினால அழகா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பட்டிமன்ற நிகழ்வுல பாத்தீங்கன்னா ஐயா, இந்த நோட்டீஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம விளம்பரம் பண்ணுன இதுலயே யுவாக ஐயா அடிச்சிருந்தாரு. குருவோட அன்னைக்கு அழகா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸ்ரீதர் ஐயா போட்டு விட்டார். அவரு குருவாவே இருக்காரு அந்த இடத்துல. சுக்கரன் அன்னைக்கு போட்ட பாத்தீங்கன்னா ஏன் நான் வசந்த ஐயாவை கொடுத்தேன்னா அவரோட ட்ரெஸ்ஸன்ஸ் அப்படியே அவரோட புன்சிரிப்பு, புன்னகை மன்னன் பொன்னகை அதிபருங்கிற மாதிரி அழகா அப்படியே சிரிச்சிட்டு இருந்தாரு. அதனாலதான் அதே மாதிரி சுக்கிரன் அணியில பூராமே பெண்கள், பூராமே எல்லாமே பொருளாதார சிட்டியில இருந்தே பேசுறாங்க. இயற்கை வளம் கொண்ட இலங்கையிலிருந்து, டெக்ஸ்டைல் சிட்டி, கார்மெண்ட் சிட்டி, லூம் சிட்டி,
திருச்செங்கோடு, கத்தார் செல்வ செழிப்பான நகரத்திலிருந்து அப்படியே அவங்களும் விட்டாங்க. பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து இந்த முதல் பட்டிமன்றத்துக்கே ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை வந்து நம்மை அறியாமையே அதை வழங்கிடுச்சு என்னமோ நினைக்கிறேன். குருவோட இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே படிச்சவங்களா இருக்காங்க. கல்வி மாவட்டமான நாமக்கல் வந்து சீனிவாசன் ஐயா, நம்ம தலையிலிருந்து முத்துக்குருக்கள் ஐயா, சிவிடன் இருந்தது, நம்ம யுவா சிவகுமாரையே நல்லா சொன்னாரு. நாங்க தனியா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கிறோம். குருவோட சுக்கரம் ஜெயிச்சுன்னு எங்க ஊர் மாதிரி ஆகி போயிரு. இப்போ ரொம்ப வலுவாகி போச்சுன்னா இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடு அந்த நிலைமைக்கு தான் இருக்கிறோம். அதனால நீங்க தனியாவே இருந்துங்க, நாங்க தனியாவே இருந்துக்கிறோம், நாங்க பார்வையே போதும் அப்படின்னு ரொம்ப அருமையா விளக்குனார். இந்த இரு அணியினுடைய பலவிதமான வாதங்களை பார்த்தாலும் நம்மோட வாழ்க்கைக்கு எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு இரு கண்கள் தேவைப்படுதோ அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் குருவும் சுக்கரனும் தான் இருக்கிற இடத்துல இருந்து அவர்களுக்கு வந்து பலன் வழங்குவது சிறப்பா இருக்கும். இதில் எந்த ஒரு கிரகமும் உயர்ந்த கிரகமும் இல்லை, எந்த ஒரு கிரகமும் தாழ்ந்த கிரகமும் இல்லை. ஒரு கிரகம் உச்சமாயிடுச்சுன்னா எல்லா கிரகங்களுக்கும் நல்ல பலன்களும் உண்டு, தீய பலன்களும் உண்டு. அதனால எந்த கிரகமும் கெட்ட கிரகமும் என்னோட தீர்ப்புப்படி, என்னோட எண்ணத்துப்படி இரு கிரகங்களும் சமமான பலம் பெற்று தன்னுடைய ஆட்சிகளை செய்து கொண்டுள்ளது என என் சிற்றரை கெட்டியவரில் சொல்லிவிட்டேன். இதற்கு ஏதேனும் அப்பீல் இருந்தால் நமது ஒருங்கிணைப்பாளர்களை விளக்குகள் கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவை அருமையாக ஒருங்கிணைத்த யுவா சார் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் நானே இதுதான் எனக்கு வந்து முதல் பேச்சு. என்னமோ திடுக்கு சென்னையில ஒருத்தவனுக்கு திடுக்குன்னு வாழ் வந்த மாதிரி என்னமோ அன்னைக்கு ஐயா போட்டாரு, ஆர்முகா உட்காந்துக்குனாரு. சரி, இது ரொம்ப ஈஸியா இருக்கு நினைச்சிட்டு நான் இதை ஒத்துக்கிட்டேன். நடுவதாவே இருந்துட்டு போயிடலாம், பேசாம இருந்துறதுதான் நல்லது. வீடியோ ஆன் பண்ணிட்டோம்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற வகையில. அதனால ஏதேனும் தவறுகள் இருந்தால் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீதரை